ஆயிடுச்சுங்க, ரெக்கார்ட் போட்டேன். வெரி குட். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் தொடர் 40வது அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யு புலவர், பொது நிதி வகுத்தான் பொய்யு புலவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக அருமையாக பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கியது முதல் 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம், திருவள்ளுவர் உறுதிமொழி சொல்லுவதன் மரபு. அது போற்றி அதை சொல்லி மகிழ்கின்றோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள்
உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், இவை அனைத்தும் இவை உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் தொடரின் 40ஆம் அமர்வு இங்கே இனிதே தொடங்கியுள்ளது. திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் இணையம், இது பற்றிய சில தகவல்களை நாம் அனைவரும் அறியும் வகையில் நமக்கு சொல்லி மகிழ்வார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் க. திலகவதி அவர்கள். திலகவதி அவர்களே, வாருங்கள். மயிலை இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் விளங்கும் வகையில், அதாவது நம் திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி மகிழுங்கள். இதற்கு இடையில சிறப்பு விருந்தினரை நான் அழைக்கிற முயற்சி பண்ணேன், கிடைக்கல. இன்னும் அவரு நீங்க இப்ப அமைப்பை பத்தி சொல்லலாம், சொல்லுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் இணையம் இணைந்து நடத்துகின்ற தொடர் நிகழ்வு இன்றைக்கு 40வது நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய தருணத்தில் நம்மளோடு சிறப்பு விருந்தினராக கேளம்பாக்கம் திருவள்ளுவர் கல்வி மன்றத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து உரையாற்ற வருகிறார் ஐயா அவர்கள். அதற்கு முன்பாக நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்து வருகின்ற அளப்பரிய பணிகளை பற்றி ஒரு சில மணித்துளிகள் சிறப்பு விருந்தினர்களுடைய அந்த குழுவுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக தொடங்கி 40 ஆண்டுகளை கடந்து பொன்விழா ஆண்டை நோக்கி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வேரிலிருந்து விழுது வரை என்று சொல்லக்கூடிய சிறிய குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்த அகவை முதிர்ந்த சிறந்த சான்றோர்களை கொண்ட ஒரு அவயமாக இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சிறந்தோங்கி ஆழம் விழுது போல ஆழம் பரம் போல விருட்சமாக நிழல் பரப்பி பல்வேறு அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அளப்பரிய விருதுகளை அள்ளி குவித்து கொண்டு ஒரு பல்கலைக்கழகம் செய்யக்கூடிய பணியை காட்டிலும், நான் அவ்வாறு சொல்வதாக தவறு நினைத்துக் கொள்ளாதீர்கள், மிகச்சிறந்த தமிழ் உணர்வோடு தமிழ் ஆற்றலோடு தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய புகழை, திருக்குறளுடைய புகழை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஐயா அவர்கள், அம்மா அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்தினையும் திருவள்ளுவர் மந்திரத்தையும் தொடங்கி நடத்துகின்ற ஒரு மரபை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காலங்காலமாக கடைபிடித்து வருகின்றது. ஏன் என்று சொன்னால், நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுகின்ற பொழுது மரபை பின்பற்ற வேண்டும். முன்னோர் எப்பொருளை எப்படி செப்பினரோ அப்படி செப்புதல் மரபு. முன்னோர் மொழிபொருளை அன்றி அவர் பொருளை பொன்னையை போல் போற்றுவோம் என்பதற்கேற்ப இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மரபு சார்ந்த ஒரு இயக்கம், சங்கமாக விளங்கி வருகின்றது. இது முதற்கட்டமாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஆண்டு விழா மலர்களை வெளியிட்டு நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறது. அடுத்த கட்டத்தில் இரண்டாவதாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசு சார்ந்த நிலையில் கால் ஊன்றியிருக்கிறது. அது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு அமைப்பும் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஈக்குவல் ஷேர் அப்படி என்று சொல்லக்கூடிய சம பங்கீடு பணத்தை போட்டு அந்த இருக்கையை நிறுவியிருக்கிறார்கள், திருவள்ளுவர் இருக்கை. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக வளர்ச்சியாக பன்னாட்டு திருக்குறள் இணையம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், திருவள்ளுவர் சார்ந்த திருக்குறள் சார்ந்த பணிகளை செய்து வருகின்ற அமைப்புகள் அங்கெங்கே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு குடையின் கீழ் இந்த தமிழ் திருவள்ளுவர் அமைப்பை கொண்டு வர வேண்டும். அது தமிழ்நாடு, பிற மாநிலம்,
உலக அளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை, திருவள்ளுவர் அமைப்புகளை கொண்டு வந்து அவர்கள் செய்து வருகின்ற பணிகளை இங்கே எல்லோருக்குமாக உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்ற நோக்கில் இந்த அமைப்பானது, இந்த சங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு திருக்குறள் பன்னாட்டு இணையத்தில் இன்னொரு நிகழ்வாக அடுத்த தொடர்ச்சியாக நீட்சியாக இதனுடைய சிறப்பு என்னவென்றால், வெறும் நாம் சொற்பொழிவை ஆற்றுவதன் மூலமாகவோ பரிசுகள் விருதுகள் கொடுப்பதன் மூலமாகவோ ஒரு அமைப்பு, ஒரு சங்கமானது சிறந்து அது ஒரு பக்கம் என்றாலும், இன்னொரு பக்கமாக தமிழ்நாடு எங்கும் உலகமெங்கும் திருக்குறளை பரப்ப வேண்டும். அதுதான் மிக உயரிய நோக்கமாக தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தினுடைய திருவள்ளுவர் இருக்கை பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய பணிகளாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு சமூகம் அறவழி சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு போதையினுடைய பிடியிலும் தீவிரவாதத்தினுடைய பிடியிலும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் இன்றைக்கு இளைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு திருக்குறள் சார்ந்த அறிவியல் விழுமியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதன் அடிப்படையில் இந்த சங்கமானது திருக்குறள் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து அதை சான்றிதழ் பட்டயம் என்ற நிலையில் ஆங்கிலம் தமிழ் 2 நிலைகளும் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது இன்றைக்கு தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக திருவள்ளுவர் இருக்கையின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சாதனையாக, அது மணிமுடியாக சிகரமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த வகையில் திருக்குறள் பரப்புகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும், அது தமிழகமாக இருந்தாலும் பிற மாநிலமாக இருந்தாலும் உலகளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் சான்றோர் பெருமக்களுடைய பொன்னார்ந்த திருவடிகளை நாங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சான்றோர் பெருமக்கள் வணங்கி அவர்களுடைய பணிகளுக்கு நாங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமானது எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐயா அவர்கள் நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அவர்கள், ஐயாசாமி ஐயா அவர்கள், திரு ஐயாசாமி ஐயா அவர்கள், கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அவர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய சந்தானம் ஐயா அவர்கள், அதே போல நம்மளுடைய சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கருணாநிதி ஐயா அவர்கள், அதாவது அறிவியல் நோக்கில் இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை காணொலி வாயிலாக நாம் பார்ப்பது படிப்பதை விட காணொலியின் மூலமாக பார்க்கின்ற பொழுது மனதில் பதிகின்றது. அந்த வகையில் திரு கருணாநிதி ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு சாதனையாக, ஏனென்றால் ஐயா அவர்கள் சொல்வார்கள் தமிழும் அறிவியலும் மொழியும் அறிவியலும் 2 கண்கள் என்று சொல்வார்கள் அடிக்கடி ஐயா டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள். அறிவியல் பூங்கா இதழ் என்ற ஒரு இதழை ஐயா பழனி ஐயா அவர்களுக்காக நான் சொல்லுகின்றேன். நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் இந்த அறிவியல் பூங்காவினுடைய சிறப்பை நீங்கள் பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்தியாவில் நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றேன், பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். அறிவியல் பூங்கா போன்ற ஒரு அழகான ஒரு இதழை இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னுடைய ஆசை என்னவென்றால், நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்காவை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் அதே போல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளிலும் கொண்டு வந்தோமானால் அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு, நம்மளுடைய பழனி ஐயா அவர்கள் கேளம்பாக்கத்தில் இருந்து மிக சிறப்பாக திருக்குறள் பணிகளை திருவள்ளுவருடைய மன்றத்தின் மூலமாக ஆற்றி வருகின்றார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஐயா அடிக்கடி கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அதுபோல நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள் என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கின்றோம். உங்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்ற அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய நேரத்தினுடைய அருமை கருதி அத்துணை பேரையும் குணால நடராஜன் அவர்கள் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளும் வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மயிலை தமிழ் குடும்பத்தினரை வருக 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 என்ற அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கேக்கலங்க. மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அதுக்காகத்தான் அதாவது நான் திருவள்ளூர் இருக்கையிலிருந்தே பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில உள்ள திருவள்ளூர் இருக்கையிலிருந்து. அதனால இங்க தமிழ்நாடு திருவள்ளூர் இருக்கையில இருந்து கொஞ்சம் லைன் சிக்கல் இருந்து இப்ப பரவாயில்ல, நல்லா வந்துருக்கு. நண்பர்களே,
மயிலை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கும் வகையில் ஒரு காணொளி காட்சியை வழங்குகிறார் மதுரையிலிருந்து சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். வாருங்கள், காணொளி காட்சியை வழங்குங்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை DFC புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். 68வது அறிவியல் பூங்கா. காணொளி காட்சி. நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றியன் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினார் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 68ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது பவள விழா கண்ட பார்ப்புகழ் நிறுவனம் IREL, இந்திய அரசின் மினி ரத்னா பொது நிறுவனங்களில் ஒன்று. இந்த நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் உள்ளது. இதன் முதன்மை பொது மேலாளர் திருமிகு நா. செல்வராஜன் அவர்களுடன் நேர்முகமாக உரையாடி பெற்ற தகவல்களை 68ஆம் அறிவியல் பூங்காவின் தலையங்க கட்டுரையாக
படிப்போர் மனத்தை ஈர்க்கும் சிறந்த சொல்லோவியமாக வடித்து தந்துள்ளோம். தகைசால் தனிமங்கள் தொடரின் 5ஆம் பகுதியாக அலங்கரிப்பது மணலில் உறையும் மாமணிகள் எனும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரை அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள் சிந்தனையில் உழ்த்த சொல்லோவியமாக தந்துள்ளோம். மேக வெடிப்புகள் எப்படி உருவாகின்றன என்பதை நம் கண்முன் நிறுத்தும் வகையில் சொல்லியுள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் முனைவர் கோ. காட்டுராஜன் அவர்கள் 67ஆம் அறிவியல் பூங்கா மலர்கள் அளித்த அறிவுத்தேனை சுவைக்க அழைத்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் க. திலகவதி. அறிவியல் அறிஞர்களும் அரிய கண்டுபிடிப்புகளும் எனும் தலைப்பிலான அறிவியல் நூலை அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் 12ஆம் பகுதியில் பல அரிய தகவல்களை பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் விளக்கியுள்ளார் மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம், மணிப்பூர் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா மணிப்பூர் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வளாகத்தின் சுவாமி விவேகானந்தா கலையரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 66ஆம் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் வெளியீடும் அன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை நிகழ்ந்த 28ஆம் அறிவியல் தொழில்நுட்ப தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் மற்றும் பல்துறை பெருமக்களுக்கு பல்வகை விருதுகளும் வழங்கும் விழாவும் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மணிப்பூர் பல்துறை சான்றோர்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளுவர் வாழ்த்து பாடல் மற்றும் திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர்களுக்கான உறுதிமொழியை வழங்கினார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அனைத்து மாணவர்களும் பார்வையாளர்களும் திருவள்ளுவர் மந்திரத்தை தமிழில் உச்சரித்ததுடன் இளைஞர் உறுதிமொழியை ஆர்வமுடன் கூறி மகிழ்ந்தனர். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர். அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறைப்படுத்தி மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 68 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன், வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். பார்வை மிக அருமையான ஒரு காணொளி காட்சியை வழங்கியுள்ளார். மதுரையிலிருந்து நம் அன்பர் சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்றைக்கு சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா உலக நாடுகளில் உள்ள அனைத்து திருக்குறள் அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நமக்கு வழங்கியவர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர்
முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த திட்டத்தின் வாயிலாக நாம் 2 அல்லது 3 கூட்டங்களை நிகழ்த்தி நிறைய ஒரு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திருவள்ளுவர் மன்றங்கள் எல்லாம் மன்றத்தினுடைய தலைவர், செயலர் உள்ளிட்டவர் வந்து அவரவர் கருத்தை வழங்கி மகிழ்ந்தனர். அதன் விளைவாக இதுவரை 39 நிகழ்ச்சிகள் முடித்து இது 40வது. அப்படின்னா 40 திருவள்ளுவர் அமைப்புகளை பட்டியலிட்டு இருக்கிறோம். இதுவரை இந்த இணைப்பில் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல வர வேண்டும். அதையும் நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அதனால இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற அன்பர்கள் தமக்கு தெரிந்த அமைப்புகள் யாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள்லையும் உலக அளவிலும் எல்லாமே இப்ப இணைய வழி தானே, எங்கானாலும் இணையம். அதனால இப்ப நண்பர் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறவ நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர், அதாவது திருவள்ளுவர் கல்வி மன்றம். அது மட்டும் இல்ல, திருக்குறள் முற்றோதுதலை மிகச்சிறப்பா நடத்தி நிறைய மாணவர்களை அரசாங்கத்தினுடைய பரிசை, அந்த 15,000 ரூபாய் பரிசுன்னு சொல்லுவாங்க, அது தவிர பல நிகழ்வுகள் பண்றாரு. அவருடைய அந்த தகவல்கள் எல்லாம் அவரிடம் நாம் நேரில் பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது நமக்கு வந்தாச்சு. வாங்க, திருக்குறள் காக்கோ பழனி அவருடைய திருக்குறள் பணி அளவிடற்கு அரியது. அதை ஐயா நீங்களே சரி உங்கள் நிறுவனத்தை பற்றியும், உங்கள் நிறுவனத்தை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதையும், அந்த திருவள்ளுவர் கல்வி மன்றத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய எதிர்கால திட்டங்கள், இவைகளெல்லாம் சற்று விரிவாக விளக்கமாக சொல்லி மகிழுங்களேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி பஸ் அவர்களையும், ஐயன் திருவள்ளுவரையும், என்னுடைய தாய் தந்தையையும், என்னுடைய தாய் தமிழையும் வணங்கி, இந்த அவையோரை வணங்கி, அதாவது களப்பணியில் திருக்குறள் என்ன செய்கிறது என்ற ஒரு நிலையை, திருவள்ளுவர் கல்வி மன்றத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, அது பற்றி கூற வந்துள்ளேன். என்னுடைய ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் அத்தனை அறிஞர் பெருமக்களுமே முனைவர்களாக, பேராசிரியர்களாக, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக, அறிஞர்களாக நான் பார்க்கிறேன். என்னுடைய பணி என்னவென்றால் மின்பணி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மின்பணி செய்து வந்துள்ளேன். இங்கு வந்த போது, அதாவது விருப்ப ஓய்வுல வந்த நான் கேளம்பாக்கம் சென்னை பகுதியில் விருப்ப ஓய்வு வந்த போது, இந்த பகுதி அதாவது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. ஆதலால் அந்த ஒரு சிறிய ஒரு முயற்சி, சமுதாய பணி என்ற செயல்பாட்டை தொடங்கிய நிலையில்தான் திருவள்ளுவர் கல்வி மன்றம் உருவானது. அதற்கு முன்னாடி என்னுடைய பூர்வீகம் ஊர் அதாவது வேலூர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பணிபுரிந்து ஓய்வு 2008 இங்கு வந்தேன். இங்கு வந்தபோது என்னுடைய நகரில் 8 தெருக்கள் உள்ளது. அதாவது இருப்பதை, அதாவது என்ன நிலையில் இருந்த நிலையில் இருந்து என்ன மாற்றம் வந்திருப்பதை உணர்ந்து சொல்லும் போதுதான் அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியை காண முடியும். அதனாலதான் அந்த முதலில் இருந்து கூற வந்துள்ளேன். ஆக இந்த 8 தெரு என்பது ஏறக்குறைய 800 குடும்பங்கள், 800 வீடுகள், மனைகள், வீட்டு மனைகள். மிக முக்கியமான அறிஞர் பெருமக்கள் அனைவரும் சொன்னேன். எனக்கு ஒரு அதிகாரியாக இருந்தாரு குணாளன் நடராஜன், ஒரு தங்கை கூட சொன்னாங்க. குணாளன் நடராஜன் புதிய அன்பர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா? அவருடைய நான் உங்களை அந்த ஒரு இணைவுல வந்திருக்காரு. அடுத்தடுத்து அவரையும் நீங்க இணைப்புல கொண்டு வரலாங்க. அது ஒரு ஒரு மறந்த நிலையில இப்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். குணாளன் அண்ணன். இப்ப இந்த 800 வீட்டு மனைகள் உள்ள நகரில் ஒவ்வொரு வீடு மட்டுமே இருந்தது. நான் வந்தபோது குக்கிராமமாக, இரட்டை நகரமாக, தையூர், கேளம்பாக்கம் இரட்டை நகரங்களாக இருந்த இந்த பகுதி ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று திருக்குறள், கல்வி, இது சம்பந்தமான உடல்நல செய்தி, ஐயன் வள்ளுவருடைய குரல் மூலமாக உடல்நலம், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு அகத்தாய்வு, உயிராற்றலுக்கு காயகல்பி என்ற பயிற்சி என்ற ஒரு தத்துவத்தை, அதாவது அந்த மாணவ செல்வங்களை
அதாவது உருவாக்கி உயர்த்தக்கூடிய நிலையில் தான் நான் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு செல்வேன். யாரு என்ன என்று கேட்பார்கள். அந்த முறையில் நான் சொல்லும் போது, அம்மா நான் வந்து 2வது தெருவில் வசிக்கிறேன், என்னுடைய பெயர் வந்து பழனி, கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். அதாவது கல்வியே சிறந்தது, திருக்குறளால் கல்வியை எளிதாக கற்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கூறி வந்தால் உங்களுக்கும் உதவியாக இருக்கும், மாணவர்களும் உயர்ந்து வருவார்கள் என்ற நிலையில் அதாவது என்னுடைய களப்பணியை தொடங்கினேன். 2009 முதல் 8 இங்க வந்தேன். வீடு கட்டாம இருந்தேன். அந்த வீடு வந்து என்ன ஆச்சுன்னா, பக்கத்துல ஒரு வீட்டு மனையில வாடகை இருந்து அந்த வீடு கட்டி முடித்து 2009 ஆண்டு முதல் அந்த களப்பணி தொடங்கிய போது ஒரு சில அன்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஐயா நீங்க வந்து வீட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. மாணவ செல்வங்கள் நீங்க சொல்லக்கூடிய செய்தியை அதாவது உள்வாங்கி அவருடைய மனதில் நிறுத்தி அவருடைய கல்வி கற்க தொடங்கி உள்ளார்கள். மிக சிறப்பான ஒரு வழியை கூறுகிறீர்கள் என்ற நிலையில் அவர்கள் என்னை அனுமதிப்பார்கள். அந்த அனுமதி கொடுக்கும் போது இன்னும் அவங்களுக்கு எனக்கு மனசுல ஒரு உற்சாகம், ஊக்கம். அந்த நிலையில் அத்தனை அதாவது பொதுமக்களுமே, ஐயா நீங்க வந்து உங்க பேர் மட்டும் தான் சொல்றீங்க, ஒரு அமைப்பா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற கால சூழ்நிலை வந்துட்டு என்ன மாதிரியான செயல்பாடுல யாரு வராங்க யாரு போறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அமைப்பாக இருந்தா நன்றாக இருக்கும் என்ற நிலையில் திருவள்ளுவர் கல்வி மன்றம் என்ற அமைப்பை ஒரு திருவள்ளுவர் கல்வி மன்றம், அதாவது திருக்குறளும் முக்கியம், அதனால் வரக்கூடிய கல்வி, சாதாரணமா கல்வியும் உயர்ந்து வரணும் இல்லையா. அதாவது அறியாமையை போக்கக்கூடியது கல்வி. அப்ப கல்வியை கொடுக்கக்கூடியது, எளிதாக கொடுக்கக்கூடியது ஐயன் வள்ளுவர். அதாவது அறிவை கொடுக்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், நினைவாற்றல் கொடுக்கக்கூடியது ஐயன் வள்ளுவருடைய குரல். ஆக என்னுடைய முயற்சி என்ன செய்தேன் என்றால், திருவள்ளுவர் கல்வி மன்றம் என்ற அமைப்பை நிறுவி என்னுடைய அடையாள அட்டையை காண்பிப்பேன் ஒவ்வொரு வீட்டிற்கும். அப்போ எளிதாக அனுமதி கொடுத்தார்கள். அது போன்று தொடங்கியது தான் திருவள்ளுவர் கல்வி மன்றம். அந்த நிலையில் ஒரு 2010 முதல் 11ஆம் ஆண்டு ஒரு வருடம் முடிந்தது. அந்த பகுதியில் வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வீடு கட்டி வரக்கூடிய நிலையில் உயர்ந்து வந்தார்கள். ஆக அவங்களுக்கு என்ன செய்தேன் என்றால், 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், இந்த பகுதியில் உள்ள 3 அரசு பள்ளிகள் உள்ளது. தையூர், கேளம்பாக்கம் பகுதியில் 3 அரசு பள்ளிகள் உள்ளது. அப்புறம் தனியார் பள்ளிகள் 3 உள்ளது. இந்த 6 தனியார் பள்ளிக்கூடம் 3, அரசு பள்ளி 3, இந்த பள்ளிகளில் உள்ள 10ஆம் வகுப்பு குழந்தைகள் 12ஆம் வகுப்பு குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தேன் என்றால், அதாவது ஒரு சின்ன விழா, என்னுடைய வீடு வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்பாக ஒரு மூளை வீடு, ஒரு பிரதான சாலை இருக்கிறது. 1330 அடி உள்ள சாலை, பிரதான சாலை. அங்க திருவள்ளுவர் பிரதான சாலைன்னு பெயர் வைக்க சொல்லியிருக்கிறேன் ஊராட்சி மன்றத்துல. அதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 1330 அடி இருக்கிறது. எனக்கு பெரும் மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு அது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊராட்சியில் வந்து உடனே செய்ய மாட்டேன்றாங்க, கொஞ்சம் காலதாமமாவது, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்னுடைய முயற்சி வந்து அதை தொடங்கிட்டேன். ஆக அந்த மாணவர்களை அந்த மூளை கார்னர் வீடுன்றதுனால, அதாவது எளிதாக எனக்கு வந்து ஒரு சிறிய ஒரு அரங்கம், சின்ன ஒரு வீடு, அதாவது ஒரு பந்தல் போட்டு அந்த மாணவ செல்வங்களை இங்க ஊர் பொதுமக்கள் மூலமாக, ஐயா வாங்க, இந்த 10ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க, 12ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க அந்த குழந்தைகள், இவங்களை பாராட்டி வாழ்த்தும் போது உற்சாகம் வரும், ஊக்கம் வரும். அடுத்த ஆண்டு வந்து அதிகமான மதிப்பெண் எடுப்பார்கள் என்ற நிலையில் 2010 முதல் 2018 வரை அதே செய்து வந்தேன். ஆக இந்த செய்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, திருவள்ளுவர் கல்வி மன்றனுடைய பெயர் புலனத்தில், அதாவது வாட்ஸ்அப் அப்பதான் அதிகமா தொடங்குது. அது எப்படின்னா, அநேகமா 2011 அதிகமா புலனத்தில் வர ஆரம்பிச்சு. வாட்ஸ்அப் என்ற ஒரு செயல்பாடு, குழு அமைக்கிறது, குழு ஈடுபடுத்துறது அப்படின்னு. அப்படி வரும்போது 2019 மோகனராசு ஐயானுடைய ஒரு வள்ளுவர் கோட்டத்திற்கு சென்று ஆய்வரங்கத்துக்கு சென்று வந்தேன். அப்போ இந்த திருக்குறள் குழந்தைகள் ஒரு 5 குழந்தைகளை அழைத்து சென்றேன்.
திருக்குறள் கற்க வைக்கக்கூடிய குழந்தைகளை. அங்க என்ன சொன்னார்னா, ஐயா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 1330 அருங்கொருட்பாக்களை முடித்து வந்தால் இங்க வந்து நம்ம வந்து முற்றோதல் செய்வித்து அவர்களுக்கு வாழ்த்தி பாராட்டு கொடுக்கலாம் என்றும், தமிழ்நாடு அரசினுடைய விருதும் பரிசும் 2000 தமிழ்நாடு அரசு விருதும் பரிசும் கொடுக்குறாங்க. முதல் ஆரம்பிச்சது வந்து அதாவது கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது வெள்ளி விழா, அதாவது நம்ம 25 ஆண்டு வந்தது இல்லையா கன்னியாகுமரி, அங்க வந்து தொடங்கி இருக்காங்க. அதனால அந்த முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால என்னுடைய ஒரு மாற்று செயல்பாடு என்னவென்றால், அந்த 2019 முதல் அதாவது திருக்குறள் முற்றோதல் பயிற்றகம் என்ற அமைப்பை அந்த கூடவே சேர்த்துக்கிட்டேன். அது திருவள்ளுவர் கல்வி மன்றமுடைய செயல்பாடு வந்து அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களை வாழ்த்தி பாராட்டி, அதாவது ஒரு 500 1000 என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன். மற்ற அன்பர்கள் வந்து வராங்க இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க இல்லையா, அவங்களும் கொடுப்பாங்க. ஆக ஒரு குழந்தைக்கு வந்து எப்படியும் ஒரு 2000 3000 கிடைக்கும். 10ஆம் வகுப்பு முதல் நிலை, 10ஆம் வகுப்பு 2ஆம் நிலை, 3ஆம் நிலை வரும்போது சிறுக சிறுக அந்த திருவள்ளுவர் கல்வி மன்றத்தினுடைய செயல்பாடு இந்த பகுதிகள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஆரம்பித்தது. அந்த விரிவாக்கம் என்ன பண்ணிச்சுன்னா, அதாவது ஐயாவா திருக்குறள் ஐயா இவர் வந்து என்ன செய்வார்னா, மாணவர்களுக்கு உண்டானது செய்தி சொல்வாரு, உடல்நல செய்தி சொல்வாரு, திருக்குறள் கற்க வைத்து அதாவது முற்றோதல் செய்விப்பாரு அப்படின்ற ஒரு பரப்புரை ஆனது. அந்த பரப்புரை காலத்தில் என்ன செய்தன்னா, ஒரு அறிவிப்பு நோட்டீஸ், அதாவது அறிவிப்பு ஒன்று போட்டு அத்தனை மாணவர்களுக்கு கொடுத்து, கூடவே ஏறக்குறைய ஒரு 5000 6000 புத்தகங்கள், அதாவது வீட்டுக்கு வீடு போயிட்டு நான் கொடுத்துட்டு வந்தேன். அதனுடைய தொடர் முயற்சி ஆண்டுக்கு ஒரு 5 குழந்தைகள் வந்தாங்க. ஆனால் முற்றோதல் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செய்கிறது என்றால், அவங்களை ஆய்வு செய்யும் போது 1330 குறள்களை கூறி முடித்தால் மட்டும் போதாது, இடையில் குறள் எண் கேட்போம், முதல் சீர் கேட்போம், கடைசி சீர் கேட்போம் அப்படின்ற ஒரு விதிவிலக்கெல்லாம் இருக்கு. அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, முடியாத நிலை இருக்கு. மாணவர்கள் வந்து கற்பதே பெரிய ஒரு செயல். அதை கற்க வைத்து அவங்கள மனனம் செய்வித்து அவங்களை கொண்டு வருவது பெரிய செயல்பாடா இருக்கிறதுனால, அப்போ அந்த சிரமத்துல வந்து 5 குழந்தைகள் அழைத்து போனாலும் 10 குழந்தைகள் அழைத்து போனாலும் அழைத்து சென்றாலும் 2 குழந்தைகள் வருவாங்க அல்லது 3 குழந்தைகள் வருவார்கள். ஆக இந்த மாணவர்களை நாம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடு தான், அதாவது முற்றோதில் வந்து ஐயன் வள்ளுவருடைய குரலையே, அதாவது பெற்றோர்களுடைய உணர்ந்தால்தான் அடுத்து மாணவர்கள் கற்பார்கள் என்ற நிலையில் அந்த பெற்றோர்களோடு வந்து என்னிடம் உறுதி கொடுத்து அந்த குழந்தைகள் பதிவு செய்தால்தான் நான் உங்களை அனுமதிப்பேன் என்ற நிலையில் மாற்றினேன். பெற்றோருடைய மனதில் திருக்குறளிய சிறப்பையும் பெருமையும் அது கொண்டு வந்தால் ஒழிய மாணவர்கள் கற்க மாட்டார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதெல்லாம் வேண்டாம், நீ படித்து மதிப்பெண் எடு, வேலைக்கு போ, ஏதாவது முடிஞ்சா வேலை செய்யணும். அதுதான் அந்த மாதிரியான நிலைப்பாட்டுல பெற்றோர்கள் மனதில் திருக்குறளுடைய சிறப்பும் பெருமையும் தெரியாம வாழக்கூடிய பொதுமக்கள் தான் அனைத்து தமிழ்நாட்டில் முழுமையாக உள்ளார்கள் என்ற இப்ப இந்த கலா செயல்பாட்டுல வந்து நான் அறிந்து கொண்டேன். ஆக நம்மளுடைய முயற்சி வந்து விடக்கூடாதுன்றதுனால என்னுடைய தொடர் முயற்சியால் அந்த 5 ஆண்டுகளில் 25 குழந்தைகளை விருது பெற வைத்தேன். 2019, 20, 21, 22, 23 இந்த 5 ஆண்டுகளில் 25 குழந்தைகள். 24 7 குழந்தைகள் அனுப்பி, அதுல வந்து கொஞ்சம் தான் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு 5 குழந்தைகள் விருது பெற்றார்கள். அதனுடைய தொடர் முயற்சி என்னவென்றால், இப்போ தமிழ்நாடு அரசினுடைய முழுமையாக, அதாவது அதிகமான மாணவர்களை சேர்ப்பதற்கு பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடத்துக்கே சென்றால் அதிக மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கொடுப்பார்கள் என்றதுனால பள்ளிக்கு சென்றதில் இந்த ஆண்டு 2024 சென்னை அரும்பாக்கம் மாதிரி பள்ளிக்கூடத்தில் சென்று அங்கு ஆசிரியர் பெருமக்களை கேட்டு இந்த மாதிரி திருக்குறள் கற்க வைத்து அவங்களுக்கு வந்து வாழ்த்தி பாராட்டி தமிழ்நாடு அரசினுடைய விருதை பெற வைக்கக்கூடிய முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிய போது, அங்கு அருமையான தலைமை ஆசிரியர் முனைவர் ஸ்ரீ பிரியா அவர்கள்
ஐயா வாங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, உங்களுடைய ஒரு ஒத்துழைக்கிறோம், நாங்க குழந்தைகளை கொடுக்குறோம்னு சொல்லி இணைய வழியில் கொண்டு வந்து இந்த ஆண்டு 25 குழந்தைகளை விருதுக்கு பதிவு செய்ய வைத்தோம். இந்த ஆண்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செய்யணும் என்றால், அதாவது விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும், விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் அறிவிப்பு கொடுப்பார்கள். அந்த அறிவிப்பின் படியில் நம்ம குழந்தைய அழைச்சிட்டு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்ப இடைப்பட்ட காலங்களில் உள்ள செயல்பாடு சொல்றேன். அதாவது உலக திருக்குறள் மையம் மோகன்ராஜ் நிறுவனர், அவரிடம் இணைந்து ஆய்வுல நான் இணைவேன். அதாவது அவர் பொருள் உணர்ந்து அவங்க ஆய்வு கட்டுரை எழுதுவாங்க. அதுல அந்த ஆய்வுக்காக வேண்டி ஒரு கலந்தாய்வு கூட்டம் இருக்கும். அந்த கலந்தாய்வு கூட்டத்துல செயல்படுவேன். அடுத்து 2005 வருடத்துக்கு முன்னாடி சி ராஜேந்திரன், வள்ளுவர் குரல் குடும்பத்தினர் சி ராஜேந்திரன் ஐயா அவர்களும் வலைத்தமிழ் பார்த்த சாதின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து வந்தவரே அவங்க என்ன செய்தாங்கன்னா, அனைவரையும், அதாவது இப்ப எப்படி நம்ம மயிலை தமிழ்ச்சங்கம் எப்படி அத்தனையும் இப்ப 40வது தமிழ்நாட்டில் அமைப்புகள் சார்ந்து 40 அமைப்புகளை அழைத்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற உந்துதல் எண்ணம் இருக்கிறதோ, அதே போன்று உலக திருக்குறள் முற்றோல் இயக்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சி ராஜேந்திரன் வலைத்தமிழ் பார்த்த சாதி இருவரும் அத்தனை மாவட்டங்களிலும் 38 மாவட்டத்திலையும் அதாவது குழுக்கள் தொடங்கினார்கள். அந்த குழுக்கள் ஐயா நீங்க ஒரு தலைமை பயிற்றுனரா இருந்து செயல்படுங்க. அப்புறமா தஞ்சாவூர்ல கோபி சிங்னு சொல்லி ஒருத்தர், அடுத்து குரல் தமிழ் குழவி கன்னியாகுமரி, இது போன்ற ஒரு 4 தலைமை பயிற்றுனராக போட்டு ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு அதாவது குழுக்கள் தொடங்கி உள்ளனர். அந்த குழுக்களில் அதிகமான முயற்சி என்னவென்றால் பயிற்றுனரை நியமிப்பது. அந்த பயிற்றுனருக்கு மூலமாக தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அதிக மாணவ செல்வங்களை முற்றோதல் செய்விக்குது. முற்றோதல் என்பது என்ன? 1330 அருங்குறப்பாக்களை கூறி மனனம் செய்து அவர்களுக்கு அதாவது விருதும் பரிசும் பெற வைப்பது. இந்த அடிப்படையில் செய்து வரும்போது இந்த நிலைப்பாடு அதாவது தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு வந்ததால் இந்த செயல்பாட்டை தமிழ்நாடு அரசும் தமிழ் வளர்ச்சித்துறையும் கன்னியாகுமரி வெள்ளி விழா திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் என்னையும் ஒரு அங்கீகரித்து அதாவது அங்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அதாவது திருக்குறள் தகமையாளர் விருது என்ற ஒரு விருதும் கொடுத்திருக்காங்க. அந்த முறையில் முதலமைச்சருடைய செயல்பாட்டுல என்ன செய்தாங்கன்னா, இப்போ அதாவது முதல்வருடைய அறிவிப்பு வெள்ளி விழாவில் என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா 7 அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதாவது வருடத்தின் கடைசி வாரம் திருக்குறள் திருவிழா செய்ய வேண்டும். அத்தனை பள்ளிக்கூடங்களும் அத்தனை பொதுமக்கள் இடத்திலும் அதை 3 குழுக்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 குழுக்களாக ஏற்படுத்த வேண்டும். அந்த ஏற்படுத்தி மாணவ செல்வங்களை திருக்குறளால் கற்க வைக்க வேண்டும், பொதுமக்கள் வரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்த பிறகு முதல்வரின் செயல்பாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 குழுக்களாக நியமிக்கிறார்கள். அதுக்கு பெயர் முதல்வரின் திருக்குறள் திருப்பணி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இவங்க அதாவது அந்த பணி செய்யறாங்க. இப்ப என்ன சென்னை மாநகரில் அதாவது தென் சென்னை மாவட்டத்துக்கு தென் சென்னைக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அங்க ஒரு பள்ளி கூட இந்த ஆண்டு கொடுத்திருக்காங்க. அதாவது 30 வாரங்கள் அதாவது நாங்க சென்று அந்த மாணவர்களுக்கு திருக்குறள் கற்க வைத்து விருதுக்கு அனுப்ப வேண்டும். அதே மாதிரி மற்ற மத்திய சென்னை வட சென்னை 3 சென்னை ஐயா அண்ணன் அவர் சேவன் அண்ணன் கூட அங்க ஒரு நிகழ்ச்சி செய்தார். அருள் ஐயா அதாவது முனைவர் அருள் இயக்குனர் இருக்கார் இல்லைங்களா, அவர் நிகழ்ச்சி பண்ணும்போது அவரையும் பார்த்த வாய்ப்பு கிடைச்சது. அதாவது மிக சிறப்பான செயல் திட்டத்துல செய்யறாங்க. ஆனால் மாணவர்களை அதாவது அதிகமான ஒரு அதாவது வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த குரல் முதல் சீர் கடைசி சீர் குரல் எண்ணு கேட்கக்கூடிய நிலையில் இன்னும் அந்த இது இருக்கு. கொஞ்சம் அதை மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா அவர தமிழ் வளர்ச்சித்தினுடைய செயல்பாட்டுல அதிகமான குழந்தைகள் கற்று வருவார்கள். அதாவது முற்றோது என்பது அதாவது குரல் எண் 1 இருந்து 133 அதிகாரங்களை 1330 அருங்குறப்பாக கூறி முடித்தாலே அந்த சிறு வயதில் எங்ககிட்ட அந்த 2ஆம் வகுப்பு குழந்தைங்க 3ஆம் வகுப்பு குழந்தைங்க 8ஆம் வகுப்பு குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த சிறு வயதில் அந்த மனன ஆற்றல் கொண்டு வருவதே ஒவ்வொரு குழந்தைக்கும் எந்த நேரமும் அதாவது விடாமுயற்சியில் நாங்கள் செய்து வரும்போதுதான் அந்த மாணவன் உயர்ந்து வருகிறான்.
அந்த மாணவன் மட்டும் இல்ல, அந்த பெற்றோர்கள் வந்து அந்த துணை நிக்கணும். அதான் மாணவன், பெற்றோர், ஆசிரியர் பெருமக்கள், இந்த 3 பேருமே துணை நின்னாதான் ஒரு மாணவனை உயர்த்தி கொண்டு வர முடியுது. 1 வருட காலம் ஆகுதுங்க. இந்த 1 வருட காலம் ஆகும்போது அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த உற்சாகம் ஊக்கம் கொடுப்பதற்காக, அடுத்தடுத்து குழந்தைங்க வந்து சேர்வதற்காக, அந்த எந்தெந்த வருடத்தில் எந்தெந்த மாணவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அதாவது ஊதியம், ஓய்வூதியத்துல அவங்க அலங்கார கார்ல உட்கார வைத்து ஒரு திருக்குறள் திருவிழா, அதாவது 1330 அடி சொன்னேன் இல்லையா நானு, என்னுடைய அந்த நகர், அந்த 1330 அடி தூரத்தில் இருந்து அந்த அலங்கார கார்ல அழைச்சு வரும்போது அந்த குழந்தைக்கும், அதாவது அந்த பெற்றோர்களுக்கும், அந்த பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இயன்ற பொழுதில் பெரிதும், ஐயன் வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி இயன்ற பொழுதில் பெரிதும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி கிடைச்சி அந்த பெற்றோர்கள் மூலமாக நிறைய குழந்தைகள் இணைந்து இப்போ 100 குழந்தைகள் இணைந்து திருக்குறள் கற்று வருகிறார்கள். இது வந்து பொதுவான செயல்பாட்டுல. இப்போ ஒவ்வொரு பள்ளியில வந்து அரும்பாக்கம் மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து 50 குழந்தைங்க படிக்கிறாங்க. அரும்பாக்கம் மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க வந்து அந்த தலைமை ஆசிரியர் என்ன செய்யறாங்க என்றால், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய செயல் அந்த பள்ளியில், எம் பள்ளியில் என்ன பண்றாங்க, என்ன செய்யறோம் சொல்லி சொல்லும் போது மற்ற பள்ளிகளுக்கு அந்த செய்தியை உள்வாங்குறாங்க. அந்த மற்ற செய்திகள் போகும்போது இப்ப அசோக் நகரனுடைய அந்த மகளிர் பள்ளி 3500 குழந்தைகள் படிக்கக்கூடிய மகளிர் பள்ளியில் இப்ப வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இணைய வழியில் அறிமுக வகுப்பு கொடுக்க இருக்கிறேன். இது போன்று அதாவது சிறுக சிறுக நம்ம போயிட்டே இருக்கு. நம்ம ஆய்வரங்கத்துல நிறைய தமிழ்நாடு முழுமையாக நிறைய அமைப்புகள் இருந்து திருக்குறளுக்கு செய்யறாங்க. ஆனால் மாணவ செல்வங்களை திருக்குறளால் கற்க வைத்து பொருள் உணர வைக்கக்கூடிய முயற்சி தான் நமக்கு சிறந்து உயர்ந்து வருவார்கள். தமிழுக்கும் நம்ம வந்து திருக்குறளுக்கும் சரியான பாதையாக அமைப்பது திருக்குறள். இப்ப திருக்குறளை எப்படி கற்க வைப்பது, இதனுடைய வளர்ச்சி தான் இதுதான் வந்து என்னுடைய வளர்ச்சி. அதாவது தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, அங்கங்க வீட்டுக்கு சென்று சொல்லி வந்த போது இவரு ஐயாவா, இவருன்னா சமுதாயத்துக்காக வந்தவரு, இது அனுமதிக்கலாம், ஒரு அமைப்பு மூலமா வராரு அப்படின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. அடுத்து வந்து இப்ப இது மாதிரி வரும்போது அதனுடைய வளர்ச்சி பாதை தான் ஒவ்வொரு ஆண்டும் 25 குழந்தை முடித்த நிலையில் இந்த ஆண்டு 25 குழந்தைகளுக்கு 20 குழந்தைகள் விருது பெற்றிருக்கிறார்கள். இப்போ 45 குழந்தைகள் இந்த 6 வருட காலத்தில் விருது பெற முடிஞ்சு வச்சிருக்கின்ற அந்த வழிமுறையை நான் கூறுகிறேன். என்ன சபைக்கு தேவை என்ன, இதுல இருக்கக்கூடிய அன்பர்கள், அறிஞர் பெருமக்கள், உங்களுடைய பகுதியில் அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். எப்படி நாங்க கற்று கொடுக்கிறேன்னா, அதுவும் ஐயன் வள்ளுவர் தெளிவாக கூறியுள்ளார், எளிதான வழிமுறை கூறியிருக்கிறார். எப்படி என்றால், செல்வத்தின் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை என்று வள்ளுவர் கேட்கும் போது அந்த குழந்தை என்ன செய்யணும்னா, அதாவது செவி செல்வமாக கேட்க வேண்டும். கேட்கும் போதே என்ன செய்யணும்னா, பார்த்து வாசித்தல் ரொம்ப குறையுது. எதனாலன்னா, அலைபேசி பிரச்சனை இருக்குது, தொலைக்காட்சி பிரச்சனை இருக்கு, சினிமா பிரச்சனை இருக்கு, பெற்றோருடைய கவனம் குறைதல் இருக்குது. இப்படி பல சிரமங்களோடு வாழக்கூடிய பிஞ்சு மாணவர்கள் மனதில் அதாவது அழுக்கு நிறைய போய் சேர்ந்து மாணவர்கள் கற்கும் நிலையே இல்லாமல் எந்த நிலையிலையும் அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அதாவது வளரக்கூடிய குழந்தைகள் மனதில் ஒரு தொய்வு இருந்துட்டே இருக்கு, வாசிக்கக்கூடிய நிலையே இல்லாம இருக்காங்க. அப்போ திருக்குறளை கற்க வைக்கும் போது உயர்ந்த தமிழ்நாட்டினுடைய நிலை மாறும். தமிழால் உயர்ந்து நிற்கக்கூடிய தமிழ்நாடு ஆனால் உயராம இருப்பதற்கு காரணம் அறிவார்ந்த திருக்குறளை கற்று கொடுப்பதில், மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தான். அதை நாங்க வந்து சரி பண்றோம். இப்போ உலக திருக்குறள் மையமும் அந்த முயற்சி ஆய்வரங்கம் செய்யறாங்க. உலக திருக்குறள் முற்றால் இயக்கம் என்ன பண்ணுதுன்னா, திருக்குறள் புத்தகங்களை வந்து அதாவது வட அமெரிக்கா, அதாவது தமிழ்ச்சங்கம், அவங்க என்ன பண்றாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 500 to 1000 புத்தகங்கள் நமக்கு அனுப்புறாங்க. எவ்வளவு முயற்சி பாருங்க. தமிழ் சமுதாயம், நம்மளுடைய தமிழர்கள் அன்பர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாருமே அங்க சென்று அங்க தமிழுக்கும் திருக்குறளுக்கும் நம்ம வந்து பணி செய்யணும்
அதாவது உயர்த்தணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுல அங்க மருத்துவர் ஜானகிராமன் சொல்லி ஒரு ஐயா இருக்காரு. அவர் மூலமாக நமக்கு அதாவது உலக திருக்குறள் முற்றல் இயக்கத்திற்கு புத்தகங்கள் அனுப்புகிறார்கள். அந்த புத்தகங்கள்ல நாங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் 20 புத்தகம் அல்லது எந்த தேவையோ அதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். இது போன்று அந்த வளர்ச்சி எப்படி போகுதுன்னா சிறுக சிறுக நம்ம போயிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே தமிழ் வளர்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாவட்டத்துல யாருமே முற்றுவதல் செய்து விருது வாங்கவில்லை ஐயா, நீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் அத்தனை மாவட்டத்திலுமே கொண்டு போகணும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் உணர்ந்து அத்தனை மாவட்டத்திலுமே நீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்கன்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்துட்டாங்க. அதுக்கு உண்டான முயற்சி 2 மாவட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறது. சென்னை மாவட்டம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னை மாவட்டத்துல 1 மாணவன் 2 மாணவன் இருந்த நிலையில் இருந்து இப்ப அதிகமான மாணவர்கள் முற்றுவதல் செய்து விருது வாங்கி வச்சாச்சு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் இந்த ஆண்டு இப்ப தொடங்கி இருக்காங்க. இந்த ஆண்டு 1 குழந்தை வந்திருக்காங்க. அடுத்த ஆண்டு மொத்தம் 400 குழந்தைகள் திருக்குறள் படிக்கிறாங்க. மலைவாழ் மக்களிடம் திருக்குறள் சென்று உள்ளது உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் மூலமாக. அப்போ இங்க என்னுடைய தலைமை பயிற்றுனராக போட்டு அத்தனை மாவட்டத்துக்குமே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அதாவது பயிற்றுனரை போடுவது, அதாவது ஒருங்கிணைப்பாளர் போடுவது என்ற நிலையை அது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்தமாக இன்னொரு 5 ஆண்டு காலம் அல்லது ஒரு திட்டமிடனா ஒரு 10 ஆண்டு காலத்துல ஒரு மாவட்டத்தில் 100 மாணவர்கள் விருது பெற வைக்கக்கூடிய இலக்காக நாங்க செயல்படுகிறோம். ஒரு மாவட்டத்திற்கு 100 மாணவர்கள். ஆக இந்த கற்க வைப்பது இப்ப சொல்றேன் இல்லைங்களா, அது ஒரு செய்தி சொல்லிடுறேன். அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் என்ன செய்வோம், நமக்கு தொழில்நுட்பம் சிறப்பாக இருப்பதால் அவங்க அலைபேசியை பயன்படுத்துவதால் திருக்குறளை அதாவது வேற திருக்குறள் இல்லாமல் வேற ஏதாவது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக நாங்க என்ன செய்கிறோம் என்றால், அதாவது திருக்குறள் புத்தகத்தை எடுத்துக்கிறோம், மொபைல் எடுக்க வேண்டாம், அதாவது அலைபேசி எடுக்க வேண்டாம், புத்தகத்தை எடுத்துக்கிறோம். புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதாவது நாங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு அதிகாரம் அனுப்புறோம் இல்லைங்களா, குரல் பதிவு. கேட்டல் செல்வத்தின் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை. அந்த கேட்டல் மூலமாக பார்த்து வாசித்து 3 முறை கேட்டா போதும். இது எப்படி சிந்தனை பண்ணணும்னா, சினிமாவுக்கு அழைத்து போறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளை. அவங்க என்ன செய்யறாங்க, வெளியே வரும்போது ஆடல் பாடல் பாட்டு பாடிட்டு வராங்க இல்லைங்களா. அப்போ இதே குழந்தைகள் அப்ப திருக்குறளை கற்பதற்கு ஏன் முடியாது? அந்த முயற்சி தான் ஐயன் வள்ளுவர் காட்டிய அந்த குறள் மூலமாக எளிதான காரியமாக இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ என்னுடைய பயிற்சியத்தில் கொண்டு வந்த நடைமுறையை அந்த செயல்பாட்டை அத்தனை மாவட்டத்துக்கும் விரிவுபடுத்தி அத்தனை மாவட்டத்திலுமே கேட்டல் பார்த்து வாசித்தல். இந்த கேட்டல் பார்த்து வாசித்தல் எப்படி தொடங்குதுன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ஒரு தாய் தந்தை இருக்காங்க, குழந்தை பிறகுது. அந்த செவிச்செல்வம் எப்படி ஐயன் வள்ளுவர் வழிகாட்டிருக்காரு பாருங்க, ரொம்ப சிறப்பமா. இந்த குறளை நம்ம எடுத்து சொல்லலைன்னா நம்ம எல்லாம் வாழ்ந்து பயன் இல்லைங்க ஐயா. அதனால நம்ம செல்வத்தின் செல்வம் செவி செல்வம் சொல்லியிருக்கும் போது அந்த சிறு வயது பேசக்கூடிய நிலையில் குழந்தை வரும்போது அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு, இப்படி சொல்லிட்டே வரும்போது அந்த குழந்தை பேசக்கூடிய நிலையை வருது. அப்ப அந்த 5வது அறிவாக செவி வேலை செய்கிறது. அந்த செவி மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்து அப்பா பேரு இது, அம்மா பேரு இது. அந்த குழந்தை பேசக்கூடிய நிலையில் செவி வேலை செய்து சொல்லக்கூடிய ஆற்றல் வருது. இதேதான் எந்த காலத்திற்கும் முதுமைக்கு அதே தான். இப்ப நம்ம முதுமையில அறிந்த பெருமக்களாக நீங்களா இருக்கீங்க. மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறை, தலைமை உரை, வரவேற்புரை, மிக சிறப்பான செயல்பாட்டு இருக்குன்னா, செவி செல்வம் வேலை செய்து ஒவ்வொருத்தருடைய அறிவை பெற்று நாம் அனுபவத்தை நம்ம பெற்று மற்ற முயற்சி செய்கிறோம் அல்லவா. அப்போ அந்த மாணவர் பருவம் பிஞ்சு பருவத்தில் 3ஆம் வகுப்புல நாங்க முயற்சி எடுக்கிறோம். 2ஆம் வகுப்பு முயற்சி எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் மழலையா இருக்கு. மழலையா இருக்கும் போது அந்த நடுவர்கள் வராங்க, என்ன பண்றாங்கன்னா, ஐயா என்னங்க ஐயா எங்களுக்கு புரியவே இல்லையே, அந்த குழந்தைங்க உச்சரிக்கக்கூடியத எங்களுக்கு புரியவே இல்லையே, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாங்க. அதனால 2ஆம் வகுப்புல உள்ள குழந்தைகளை சேர்த்தோமானால் 3ஆம் வகுப்பு குழந்தைகள் உச்சரிப்பு தெளிவாக மாற்றி அந்த குரல் இனிமையோடு
அந்த 1330 குறளை அருங்குறட்பாக்களை முடித்து விருது வாங்கக்கூடிய நிலையில் வருகிறார்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு குழந்தைங்க வராங்க. ஆனா அந்த கவன சிதறல்கள் இருக்கிறது. பெற்றோரிடம் ஒரு கேட்பதில்லை, ஆசிரியர்கள் சொல்வதை கேட்பதில்லை. இப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு ஒட்டு மொத்தமா தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களை அதிகமான திருக்குறள் கற்க வைத்தால் தமிழ்நாட்டினுடைய அறம் சார்ந்த ஒரு செயலுக்கு மாறும். அறம் என்ற சொல்லுக்கு அருட்தந்தை வேதாத்திரி மஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை. வெறும் அறம் என்ற சொல்லுக்கு உட்பொருள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. தனி மனித ஒழுக்கம் இருந்ததுனால் இங்க ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாம போகும் இல்லையா? அப்போ மிக சிறப்பான திருக்குறளை கற்றுக் கொடுப்பதில் எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு சிறப்பா இருக்கிறது. அந்த முயற்சியில் தொடர்ந்து பயணிக்கும் போது அந்த எந்தெந்த அனுபவத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாணவர்கள், எந்தெந்த பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாற்றம் செய்து அந்த மாணவர்களை கற்க வைக்கக்கூடிய திறன் எங்களுக்கு ஐயன் வள்ளுவரே வழிகாட்டாரு. அப்போ இந்த ஐயனுடைய வள்ளுவருடைய குரல்களே நமக்கு கற்க என்னுடைய மனதில் ஒரு தூய்மையான நிலையில் ஏற்படுகிறது. மின்பணியில் இருந்து வந்த நான், அதாவது எந்த நிலையிலும் குடும்பத்திலும் சரி மற்றவர்களிடத்திலும் பேசும்போதும் சரி ஒரு வீணான பேச்சுகள் குறையுது. அதாவது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உயர்கிறது. அப்போ சமுதாயம் பார்க்குது இல்லையா? அந்த சமுதாயம் பார்க்கும் போது சரியான செயல்களை செய்தார்கள் அறிஞர் பெருமக்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் அப்படின்ற நிலை தெரிகிறது. அப்ப திருக்குறளால் வாழக்கூடிய நாம் இன்னும் அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற நிலை நமக்கு வேலை இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர் பெருமக்களுடைய மத்தியில் திருக்குறளுக்கு எப்படி கொண்டு போனோம் என்றால் மற்ற பெரியவங்களுக்கு கொண்டு போனன்றது கிடையாது. அறிந்து அவங்க வாழத்துல ஒழுங்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மாணவ பிஞ்சி பருவத்தில், அதாவது இப்ப அடுத்து என்ன தெரியுங்களா, அதாவது குறளும் சொல்லணும், பொருளும் சொல்லக்கூடிய நிலையில் நாங்க முயற்சிக்கிறோம். செம்பையான கவிஞர் ஒருத்தர் இருக்காரு சென்னையில. அவர் எப்படி 7 சீர் மூலமாக ஒரு குறளை கொண்டு வந்திருக்காங்களோ அந்த 7 சீர் போன்று, அதாவது பொருளும் நான் சொல்லலாங்க ஐயா அப்படின்னு ஒரு முயற்சி அவர் எழுதிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் திருக்குறளை சரியான ஒரு தமிழ்நாட்டுல சரியான பாதையில், அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையும் நம்ம அறிஞர் பெருமக்களும் சரியான பாதையில் கொண்டு போனோம்னா மிக சிறப்பான மாணவர்களை உருவாக்கும் போது, அதாவது உயர்ந்த நிலையில் உள்ள தமிழ் சமுதாயம் உயரும். ஒரே ஒரு பாருங்க, ஒரு எப்படி ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. முதல் 4 அதிகாரங்களை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இறைநிலையை உணர்தல். இறைநிலையை உணராமல் வாழ முடியாது. 5 பஞ்ச சக்திகள் மூலமாக வந்த உயிரினங்கள் உயர்வான உயிரினமாக மனிதன். அந்த உயர்வான மனிதன் எப்படி உயர்ந்து நிற்கிறான் என்றால் 6வது அறிவாக மனம் இயங்குவதால் உயர்ந்து நிற்கிறான். அந்த 6வது அறிவு மனம் உயர்ந்து நிற்பதால் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மனத்துக்கு மாசிலநாதன் சொல்றாரு இல்லையா ஐயன் வள்ளுவரே. அப்ப அந்த நிலையில் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஐயன் வள்ளுவரை குறளை கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கணை நமக்குள் எழுகிறது. அந்த முயற்சி தான் நாம் அனைவருமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த திருக்குறளை கொண்டு போக மனிதர்களுக்கே வாழ்வியல் நூல் என்ற நிலைக்கு ஒரு பொருள் உணர்ந்தோமானால் இறைநிலையை வணங்க வேண்டியது, இயற்கையை பாதுகாக்க வேண்டியது, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. எவ்வளவு அருமையா பகுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. நீத்தார் பெருமை, அறிஞர் பெருமை அனுபவங்கள். இப்போ சேவன் அண்ணன் இருக்காரு, இப்போ இவரு கணேசன் கோபாலன் அண்ணன் இருக்காரு, ஆறுமுக அண்ணன் இருக்காரு. எல்லாருமே நீங்க எல்லாம் நிறைய இன்னும் வழிமுறையில சொல்லும் போது உங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை உள்ள கொண்டு போயிட்டு நம்ம வெளியே கொண்டு போயிட்டு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் அதாவது மாணவ செல்வங்களுக்கு புரியாத நிலையில சரியான அதாவது தத்தளிக்கிறாங்க மாணவர்கள். அதாவது சினிமாவா, தொலைக்காட்சியா, அலைபேசியா, எல்லாமே தூக்கி போடுங்க, எல்லாமே திருக்குறளுக்கு வாங்க என்ற நிலைப்பாட்டை நம்ம கொண்டு போனோமானால் சமுதாயம் உயரும். அப்போ 3வது அது மாதிரி 4வது அறம் வலியுறுத்தல். அப்போ உடலுக்கு அதாவது ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, மருந்து என்ற அதிகாரத்தை. உயிருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தை. மனதிற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அறிவான மனிதனுக்கு தேவையான அடிப்படை உடலை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு, உயிரை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு, மனதை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. இந்த 3 வகையை விட வேற என்ன தேவை அப்படின்ற கேள்விக்கணைகளை பெற்றோர்களிடத்தில் நான் வைக்கிறேன். இப்போது அந்த பெற்றோர்கள்
அருமை அருமை ஐயா, நல்லா இருக்கு. எங்களுக்கு பிள்ளைங்களை வந்து உடல்நலம் பாதுகாக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற மனதில் அவங்களுக்கு வந்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் போது அந்த பெற்றோர்கள் அனுமதி எளிதாக கிடைக்கிறது. அந்த பெற்றோர்கள் மனதில் ஆமாம் திருக்குறள் வேண்டும். எப்படி இவ்வளவு நாள் விட்டுட்டோம்? நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? 2 மதிப்பெண்ணுக்காக 5 மதிப்பெண்ணுக்காக 10 மதிப்பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை படிங்க, 2 மதிப்பெண் வாங்குங்க, 5 மதிப்பெண். இது அடிப்படை வாழ்வியல் நூல் என்பதை மிக தெளிவான ஒரு வழிமுறையை நாம் கற்பிக்க வேண்டும். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முற்றோதல் சாதாரண நிலை. ஆனால் உட்பொருளாக எடுத்துக்கொண்டு போனோமானால் உடலை பாதுகாக்கக்கூடியது இருக்கு. உடலை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான இறைநிலை வாழ்த்து பாடலே முதல் கடவுள் வாழ்த்திலேயே பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று கூறுங்க. ஐயன் வள்ளுவர் 5 பொறிகளை தெரியாம வாழறாங்க மாணவர் செல்வங்கள். 5 பொறிகள் 5 அறிவாக இயங்குகிறது. தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த பொறிகளை தெரியாம, அதாவது 5 சென்சஸ் சொன்னா அதோட அந்த படிச்சதோட மறந்துட்டானுங்க. அந்த 5 பொறிகளுடைய உணர்தலை, அதாவது புலன்களை செயல்படுத்தி காட்டி, இங்க தொடரா இந்த காத்தா தொடு, தொட்டினா பாரு, தொடு உணர்வு தெரியுதா? அடுத்து என்ன சாப்பிட்ட நீ? நாக்குல சாப்பிட்டியா? சரி, என்ன சாப்பிட்ட அது சொல்லு. அது முதல் அறிவாக. நாக்கு 2வது அறிவாக, மூக்கு 3வது அறிவாக, நாக்கு பார்த்து என்ன பாரு தெரியுதா? அப்போ செவி நான் சொல்றது தெரியுதா? 5. இந்த 5 அறிவா இயங்கக்கூடியது 6வது அறிவு. அப்போ அந்த 6வது அறிவு, ஆர்வமா விளையாடுறீங்களா? ஆர்வமா சாப்பிடுறீங்களா? ஆர்வமா வந்து அம்மா சொல்றது செய்றீங்களா? அப்போ நண்பர்கள் கூடும் போதே, அதாவது மற்ற செயல்பாட்டுக்கு போறீங்களா? ஆர்வமா போறீங்களா? ஏன் திருக்குறளுக்கு வரக்கூடாது? இந்த போன்ற கேள்விதான் கேட்டு கேட்டு அந்த மாணவ செல்வங்களை நாங்க முயற்சியா கொண்டு வருகிறோம். இந்த மாணவ செல்வங்களை நாம் உயர்த்தினோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிலைத்து நிற்கும், அறிவார்ந்த செல்வங்களாக உயர்வார்கள். அது நிச்சயம். ஆக அதாவது உடலுக்கு கொடுக்கக்கூடிய திருக்குறள் இருக்கு, வாழ்க்கை நூலான எல்லாத்தையும் படிக்கலாம் கூட உடலை பாதுகாக்கக்கூடியது வேணும்ன்ற ஒரு செய்தியாவது நம்ம ஆசிரியர் பெருமக்கள் கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றாங்க? வாங்க உட்காருங்க, இதை படி, இந்த படி, அது படி சொல்றாங்க. தவிர அதாவது அறிவார்ந்த நிலையில் என்ன தேவை, உடல் அமைப்பை சொல்வதில்லை, உடல் இயக்கத்தை சொல்வதில்லை, எப்படி நம்ம உடலை பாதுகாக்கணும்னு சொல்லல. அரிது அரிது மாண்டால் புறத்தில் அரிது அவ்வையா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாம எந்த நேரமும் சாப்பிட்றதுதான் விருப்பப்படுறாங்க தவிர சுவைக்கு அடிமையாக்கிட்டாங்க. பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறிந்தா நீடு வாழ்வார். நீண்ட காலம் வாழறதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டா, தாத்தா நான் இப்ப சாப்பிட்றேன் தாத்தா, போதும் எனக்கு. என்ன நிலை? மாணவருடைய அறியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாணவருடைய பெற்றோர்கள் அதை விட ஒண்ணுமே இல்லை. என்ன சொன்னாலும், ஐயா நாங்க இதெல்லாம் எங்கெங்கயா படிச்சோன்னாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப அந்த பொருளாதாரம் இல்லாத நிலை. அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இடத்துல தான் கொண்டு போறோம். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நல்லா உயர்ந்து வந்தாங்கன்னா, அதே நேரத்துல அவங்களுடைய தமிழ்நாடு அரசு நம்ம சிறப்பான ஒரு கலை திருவிழா மற்ற செயல்பாடுலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திருக்குறள் கற்றுக் கொடுத்து வந்து வாங்க, மற்ற கலை திருவிழா வாங்க, பேச்சு கலைக்கு வாங்க, பல போட்டிகள் வைக்கிறாங்க. அப்போ இந்த திருக்குறள் மூலமாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து அதிகப்படுத்த வேண்டி, அப்போ சிவன் அண்ணன் மூலமாக இப்போ நீங்க கோபால அண்ணன் எல்லாருமே நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நல்ல ஒரு திருக்குறளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற செய்தியை நம்ம சொல்லணுங்க. இப்போ ஒரு நபர் ஒரே ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு நம்ம தோப்பு சொல்லிடவே முடியாது. நம்ம அத்தனை அமைப்புகள் நிறைய இருக்கு. 40 அமைப்புகள் சொல்லும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. 40 அமைப்புகள் என்ன செய்கிறது? தமிழ்நாட்டுல மாணவ செல்வங்களை ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 100 கூட வரல. ஒரு சில மாவட்டத்துல ஒரு குழந்தை முற்றுவதல் முடிக்கிறாங்க. எதுக்காக நான் முற்றுவதல் மட்டும் நம்ம எது சொல்றேன்னா, அந்த மாணவர் பருவத்தில் அந்த குறளை கற்க 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 அது அறியாமை நீங்கிவிடும். ஒழுக்கமான மாணவர்களா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அறம் சார்ந்த நிலையில் ஏற்படும். அறம் சார்ந்த நிலையில் வரும். மன ஆற்றல் அதிகரிக்கும். 100க்கு 90 மதிப்பெண் எளிதாக. ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இருந்தால் எழுதிவிட முடியும். இந்த நினைவாற்றல் ஞாபகசக்தி அதிகமா இருந்தா ஒரு கேள்விக்கு 2 பதில் இருந்தாலும் 5 பதில் இருந்தாலும் எளிதாக எழுத முடியும். அதையும் மீறி
10 பதில் இருந்தாலும் ஒரு கட்டுரை மாதிரி எழுதினாலும் எழுத முடியும், ஆற்றல் வந்துடும். அப்ப இந்த திருக்குறளை கற்கக்கூடிய நிலையில், அதாவது விருதம் பரிசு பெற்று தருவது மட்டும் அல்ல நம்மளுடைய செயல்பாடு. அந்த மாதிரி சிந்தனை தான் இப்ப எனக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. நாளுக்கு நாள் என்ன அதிகரிக்குதுன்னா, அதாவது மாணவ செல்வங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எப்படி நினைவாற்று உள்ள அன்பர்கள், இப்போ நினைவாற்று உள்ள அறிஞர் பெருமக்களாக நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா? அப்போ அறிவார்ந்த நிலையில் வந்தன்னா உங்களுடைய நினைவாற்றல் மூலமா தான் உயர்ந்து நிக்கிறீங்க. அப்போ நினைவாற்றல் கொடுக்கக்கூடிய திருக்குறளை 1330 குறளை கற்க வைப்பதில் என்ன நமக்கு சிரமம்? ஏன் இந்த தமிழ் வளர்ச்சித்துறையும் மற்ற தமிழ்நாட்டினுடைய அன்பர்கள் செய்ய முடியவில்லை? அந்த மாதிரியான செயல்பாடு கொண்டு வந்தோமானால் மிக சிறப்பான மாணவர் சமுதாயம் உயர்ந்து நிற்கும், கல்வியில் உயர்ந்து வருவார்கள். கல்வித்துறையில் அதுக்கு தகுந்த மாதிரி திருக்குறளை அதிகமா கொடுக்கணும். ஏற்கனவே நீதித்துறை சரியான பாதையை காட்டிருக்கு. அந்த நீதித்துறை காட்டிய வழியில் நாம் செல்கிறோமா என்ற கேள்வியை நம்ம மனசுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திருக்குறளை கொண்டு போகவில்லை என்றால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசும் அதுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடு நம்ம அறிஞர் பெருமக்களாக இந்த 40 அமைப்புகள், தற்போது 40 அமைப்புகள் ஐயாவே சொல்றாரு. இன்னும் எவ்வளவு அமைப்புகள் இருக்கு. உலக திருக்குறள் முதல் இயக்கம் மூலமாக நிறைய அமைப்புகள் நாங்கள் இணைச்சிட்டே இருக்கிறோம். நாங்க இப்ப ஐயா இணைச்சிருக்கிற மாதிரி. அப்ப அத்தனை அமைப்புகள் மூலமாக திருக்குறளை கற்க வைக்க என்ன ஆகும்னா தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு மாறும். அறிவார்ந்த நிலையில் வரும்போது மேம்பட்ட சமுதாயம் மாறும். மிக தெளிவான குறளை கற்பதற்கு 7 வார்த்தை 1/2 மணி நேரத்தில் ஒரு அதிகாரத்தை முடிக்கக்கூடிய திறன் குழந்தைக்கு வந்துச்சுங்க ஐயா. 1/2 மணி நேரம் மட்டும் ஒதுக்குறாஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம் போதும். அம்மாவா என்கிட்ட பேச சொல்லு, வேணாம் சொல்றாங்களேன்னு சொல்லுவாங்க. வேணாம், நீ என்கிட்ட பேச சொல்லு, நான் பேசுறேன். அம்மா 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியாதம்மா. 1/2 மணி நேரம் சாப்பிட்றான், 1/2 மணி நேரம் படிக்கிறான், 1/2 மணி நேரம் விளையாடுறான், அதிக நேரம் தூங்குறான். அப்ப 1/2 மணி நேரத்துல ஒரு அதிகாரம் முடிச்சான்னா அவனுடைய நினைவாற்றலை 10 நாளைக்கு பிறகு என்கிட்ட சொல்லுங்க. 10 நாளைக்கு பிறகு அவனுடைய நிலையை நீ உணர்ந்து நான் ஐயா நீங்க திருக்குறள் படிக்க வைங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். எங்கிட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக தாய்மார்கள் தான் குழந்தை செல்வங்களை முன்னிறுத்தி கொண்டு வராங்க. அதுல ஆண்கள் பெண்கள்ல பெண்களுக்கு அதிகமான விருப்பம் உள்ளது. பொதுவா அவங்களுடைய வேலைப்பாடு என்னன்னா குடும்ப தலைவியா இருக்காங்க. அடுத்து கணவர்கள் பொருள் ஈட்டுறாங்க, அவங்க வராங்க, வேற செயல்பாட்டுக்கு அப்படியே விட்டுறாங்க. ஆனா இந்த தாய்மார்கள் மனதில் திருக்குறளை கொண்டு போயிட்டோம்னா மிக சிறப்பான சமுதாயம் வேக வேகமா வரும்ன்றது தான் இப்ப அத்தனை பள்ளி மாணவர்களுக்கு உண்டான முயற்சி தான். அதாவது முதல்வரும் முயற்சி எடுத்திருக்காரு. இந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழால 7 அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமானது இந்த செயல்பாடு. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எவ்வளவுக்கு நீங்க திருக்குறள் திருப்பணி திட்டம், அது பெயரே மிக சிறப்பான திட்டம், திருக்குறள் திருப்பணி திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் உட்கார சொல்றாங்க, ஆனா வர மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, மற்ற பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது வர மாட்டேங்கிறாங்க. அப்படி நமக்கு அதாவது தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுக்குது, தமிழ் வளர்ச்சித்துறையில முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அந்த முற்றோதை செய்து வரும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த எந்த நிலையில் இருக்கு அவங்களுக்கு ஒரு வழிமுறை கட்டுப்பாடு வைக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஐயா போன்ற அன்பர்கள் கொஞ்சம் நீங்க மோகன்தாஸ் அண்ணங்கிட்ட, அம்மா இவரு வலைத்தமிழ் பால்சாதி, சி ராஜேந்திரன் அவங்களெல்லாம் கலந்து நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பா நல்ல சிறப்பான ஒரு வழிகாட்டல் அவங்க கொடுத்துட்டோம்னா மாணவ செல்வம் அதிகமான மாணவ செல்வாங்க. விருதும் பரிசும் பெறுவது ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு. அந்த உட்குறளாக உட்செயலாக அவன் என்ன பண்ணுவான், திருக்குறளை கற்றவன் என்ற உயர்வு ஏற்படும். உள்ளுவதெல்லாம் எய்தல் சொல்றாரு இல்லையா வள்ளுவரே. அப்போ அதாவது மனதில் அவனுக்கு அழுக்கற்ற நிலைப்படும், அழுக்காறு இல்லாம போயிருக்கும், தீய எண்ணங்கள் ஏற்படாது. என்னதான் சினிமா பார்த்தாலும் ஐயன் திருவள்ளுவருடைய குரல் மூலமாக அவனுக்கு ஒழுங்குபடுவான். ஒழுக்கம் நிறைந்த மாணவன் அவன் தான். உயிரை விட மேலானதுன்னு சொல்லக்கூடிய திருக்குறள். அப்ப அந்த ஒழுக்கம் தவறி போகாம இருக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு திருக்குறள். உடலை பாதுகாக்கிறதுக்கு திருக்குறள். உடலை என்ன சொல்றாங்க, இப்போ இயற்கையான உணவு முறையை எடுத்துக்கலையா எல்லாரும்? இரவு நான்வெஜ் சாப்பிடுறாங்க ஐயா, அசைவ உணவு சாப்பிடுறாங்க ஐயா. இரவு எவ்வளவு உடல் கெடும் இல்லையா?
தாவர உணவு மிக சிறந்த உணவுன்னு சொல்லி நம்மளோட வழிமுறை காட்டியிருக்காங்க. இப்படியே பாருங்க, எல்லாத்துலயுமே நம்ம வந்து திருக்குறளை கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு வந்து திருக்குறளை கொண்டு போக 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 நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அறிஞர் மக்கள் மூலமாக அதாவது சமுதாயம் வந்து மேம்படும். அதுல நம்ம என்னென்ன செய்யணுமோ, இப்ப அந்த 40 அமைப்புகள் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்ட அமைப்புகளும் நம்ம வந்து கொஞ்சமா கொண்டு வந்து நம்ம வந்து அனைவரும் ஒன்று இணைந்து செய்ய வேண்டும். ஏன்னா ஒரே ஒரு நபர் வந்து இப்ப செய்வன் அண்ணனே வந்து எல்லா அமைப்புகளையும் கூட்டி பேச முடியுங்களா? வர முடியல. அவங்களுக்கு உண்டான வேலை நேரம் இப்படி பாருங்க. இந்த இணைப்புல வந்து மிக முக்கியமான இணைப்பா போட்டிருக்காருங்க. நம்ம இணைப்புல எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம மொத்தத்துல வந்து 6 பேர் தான் இருக்கணும். 6 பேரால என்ன செய்ய முடியும்? தமிழ் என்றால், திருக்குறள் என்றால் ஒரு அமைப்பு வந்து ஒரு இணைய வழியில் நமக்கு வந்து மிக எளிதாக கிடைக்குது. இப்ப தொழில்நுட்பம் வந்து நல்ல உயர்வா கிடைச்சதுனால எளிதாக வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே நம்ம வந்து தொழில்நுட்பம் மூலமாக வளர்த்துக்கலாம், உயர்த்தலாம். இப்ப அந்த உயர்வுக்கு வரக்கூடிய அன்பர்கள் மிக குறைவு. அவர் ஐயா சொன்ன மாதிரி வாசிக்கும் திறன் குறைஞ்சு போச்சு. அதாவது கொஞ்சம் சிறுக செய்தியை கேட்கறதுக்கு தான் விரும்புறாங்களே தவிர முழுமையான வாசிக்க திறன், வாசிக்க அறிவு விரிவடைந்து உயரம் சொல்றாங்க இல்லையா, அந்த விரிவடைந்த நிலையில் வரக்கூடிய மாணவ செல்வங்களை உருவாக்குவது அதுல ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இன்னொன்னு முக்கியமானது, பள்ளி கல்லூரிக்குன்னு சொல்லி திருக்குறள் போட்டிருந்தாங்க. இப்ப கல்லூரிக்கு யாரும் வரலன்னு சொல்லி கல்லூரிக்கு திருக்குறள் கற்பதற்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு கொடுக்கணும். தமிழையை வளர்க்கணும் என்றால் அப்போ கல்லூரி மாணவர்கள் திருக்குறள் கற்றாதானே வினாடி வினாவுக்கு மட்டும் அடைக்கிறாங்க. இந்த இப்ப ஒரு 4 நாளுக்கு முன்னாடி செய்தாங்க வினாடி வினா நிகழ்ச்சி, திருக்குறளில் வினாடி வினா, பள்ளி மாணவ செல்வங்கள் கல்லூரி மாணவ செல்வங்கள் வரலாம். அப்போ கல்லூரி உள்ள குழந்தைகள் திருக்குறளை கற்காமல் எப்படி அவன் வினாடி வினாக்கு பதில் சொல்லுவான்? என்ன அவனுக்கு அறிவு நிலை வரும்? சும்மா பெயருக்கு வந்து நான் கலந்துக்கிட்டேன், வினாடி வினால கலந்துக்கிட்டேன், ஒரு பரிசு, முதல் பரிசு, 2ஆம் பரிசு, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய், அதுக்காக செயல்படணும். வாழ்க்கை நூலை வந்து சாதாரண நிலை ஆக்கிட்டாங்களே, ஏன் அந்த சாதாரண நிலை கொண்டு போகணும்? எவ்வளவு பெரிய தவறான செயல் இல்லையா? வாழ்க்கை நூலுன்னு தெளிவா தெரிகிறது. அப்படி இருக்கும் போது நீ 500 ரூபாய் கொடுத்தா உனக்கு வினாடி வினாக்கு ஊட்டில இருந்து வராங்க, கன்னியாகுமரில இருந்து வராங்க, அந்த மாவட்டத்துல வச்சு அதை உயர்த்துங்காமல. அந்த மாதிரி நமக்கு அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை அத்தனை அறிஞர் பெருமக்கள் நான் வைக்கிறேன். அதாவது சிறுக நீங்க அனைவருமே சேர்ந்து இந்த வழிமுறை ஒழுங்குபடுத்திட்டோம்னா, அதாவது அனைவருமே கற்கலாம், அனைவருமே உங்களுக்கு அதாவது விருதும் பரிசும் கொடுப்பது என்ற ஒரு திட்டத்தை நம்ம வந்து கொண்டு போனாதான் அதை கற்றல் மூலமாக அதாவது மனதில் அறம் நிலைத்து நிற்கும். அறம் என்ற சொல்லுக்கு உட்பொருளாக ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் இருந்தால் தானே நல்ல மனிதன், நல்ல சிறந்த மனிதனாக வாழ முடியும். ஒழுக்கம் இல்லாத மனிதனை வந்து யாராவது என்ன சொல்லுவாங்க? ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் ஒருத்தருக்கான்னா அப்போ கடமை தவறிய கணவனாக ஒரு ஒரு கணவனாக வாழ முடியுமா? கடமையும் இருக்கணும், ஈகை குணமும் இருக்கணும் இல்லையா? இந்த 3 அடிப்படை உட்பொருளாக இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம வந்து கொண்டு போவதில் வந்து எந்த விதமான சிக்கல் இல்லாம தீர்க்கப்பதற்கு அறிஞர் பெருமக்களாக நீ அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய நிலையை தான் இந்த அமைப்புகள், அத்தனை அமைப்புகளையும் அவர்கிட்ட ஐயாட்ட கேட்க போறாங்க. இந்த அமைப்புகள் மூலமாக அதாவது தன்னார்வலராக விருப்பமாக அதாவது ஊதியம் பெறாமல் வரக்கூடிய அன்பர்கள் கொடுங்க எனக்கு. உலக திருக்குறள் முற்றோல் இயக்கம் மூலமாக, உலக திருக்குறள் மையம் மூலமாக அத்தனை செயல்பாடுல ஆய்வு அரங்கத்துக்கும் கொண்டு போகலாம், அடுத்து வந்து முற்றோல் செய்விப்பதற்கும் கொண்டு போகலாம். அந்த நிலைப்பாட்டை நாம் அத்தனை மாவட்டத்திலும், இது சாதாரண வேலை கிடையாது, கண்டிப்பா செய்து ஆகணும். அந்த நிலையில் நாம் வந்து செயல்பட்டோமானால் மிக சிறப்பான உயர்வு கிடைக்கும். தோற்றம் நம் சாதாரண தோட்டத்துல தொடங்கி இப்போ சும்மா சிறிய கிராமத்துல தையூர் கேளம்பாக்கல வீட்டுக்கு வீடு சென்ற நிலையில் என்னை இப்போ அத்தனை மாவட்டத்துக்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னா அதுதான் வளர்ச்சி. அதுதான் வந்து சிவன் ஐயா வந்து ஐயா உங்களுடைய தோட்டத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய செயல்பாட்டை சொல்லுங்கள், உங்களுடைய வளர்ச்சி வந்து இப்ப பாருங்க. இப்போ அதாவது இந்த சிறிய ஊரில் சிறிய கிராமத்தில் இருந்த நான் இப்போ
அத்தனை அறிஞர் பெருமக்களிடத்திலும் வந்து இந்த நிலைப்பாட்டை நான் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த நிலை எனக்கு திருவள்ளுவர் கல்வி மன்றம் மூலமாக, திருக்குறள் முற்றோதல் இயக்கம் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது என்றால் ஐயன் வள்ளுவருடைய குரலை ஆழமாக உள்வாங்கியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டது. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே இதை உணர்ந்து உணர்ந்து வர வைக்கக்கூடிய வழிமுறையை நம்ம ஆராய்ச்சிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து நிலைத்து வைக்க போறது இல்லையே. ஏன்னா ஐயன் வள்ளுவரே சொல்லிட்டா இல்லையா, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உழைத்தி உலகம் சொன்ன போது நம்ம வந்து வாழும் காலம் காலத்துல மட்டுமாது அதிகமான முயற்சிகள் செய்து வரும்போதுதான் வாழ்ந்தோம் என்ற மன நிறைவு, மன அமைதி, மகிழ்ச்சி அது கிடைத்து வாழ்வோம். இல்லைன்னா சும்மா வந்தோம், எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா வேலைக்கு போனியா, பொருள் ஈட்டுறியா, பணம் சம்பாதிச்சியா, சரி கல்யாணம் பண்ணி விடலாம், புள்ள குட்டி பத்துக்கும். இதான வாழ்க்கை. சமுதாயம் உயர்த்த வேண்டும் என்ற அக்கறை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். ஏன்னா நான் ஒரு மனிதன் இருக்கிறேன் என்றால் அத்தனை மற்ற அன்பர்கள் அனைவருமே சேர்ந்ததுதான் சமுதாயம். ஒவ்வொரு சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டிய எண்ண தூண்டுதல் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த எண்ண தூண்டுதல் இருந்தால் தான் ஒரு நபர் மூலமாக ஒரு நபர் உயர்வு பெறுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் இடத்துல வந்து இப்போ வந்து எஸ் மிஸ், குட் மார்னிங் மிஸ் சொல்லக்கூடிய மாணவ செல்வங்களை தான் பாக்குறேன். நான் கேளம்பாக்கம் அரசு பள்ளியில் வந்து நான் வந்து ஒரு கல்வியாளர். தமிழுக்குன்னு எடுத்தோம்னா ஐயா யாரும் வரமாட்டேன்றாங்க, ஐயா திருக்குறள் கற்பதற்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, என்னால முடியலைங்க ஐயா அப்படிதான் சொல்றாங்க. ஏன் முடியவில்லை? தமிழ் சமுதாயம், தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் என்ன கற்று வந்தார்கள்? மிக சிறப்பான தமிழை கற்று அவங்களுக்கு சொன்னோம்னா திருக்குறள் தாண்டா சிறப்பா உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறை அந்த ஆசிரியர் பெருமக்கள் இடத்துல மனதில் உறுதி இல்லை. அந்த உறுதி இருந்தால் அவங்க வந்து ஐயா நான் வந்து சொல்லி பார்த்தேங்க ஐயா யாரும் வரலன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சொல்றேங்க ஐயா, கண்டிப்பா 5 குழந்தைகளாவது நான் வந்து இந்த ஆண்டு விருதுக்கு அனுப்பலாம், எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து 5 குழந்தைகள் அனுப்பலான்ற ஒரு சிந்தனை ஏற்படும் இல்லையா? அந்த சிந்தனை கூட இல்லாம தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பெருமக்களாக வாழ்கிறார்கள், ஆசிரியர் பணிபுரிகிறார்கள். எவ்வளவு நிலை இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம மட்டும் வந்து கொஞ்சம் பேர் மட்டும் அதாவது கூடி பேசிட்டே வந்தோம்னா எப்படி வளரும்? எப்படி திருக்குறளை கொண்டு போக முடியும்? எப்படி தமிழை கொண்டு போக முடியும்? எல்லாமே நமக்கு வந்து இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் நமக்கு சாதாரண நிலையில் வாழக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஆங்கில சார் என்ன சார் வேணும்ன்றான், ஐயான்ற வார்த்தை இல்லை, அம்மான்ற வார்த்தை இல்லை, மேடம், எல்லாரும் மேடம் அங்கிள், மேடம் அங்கிள், என்ன மேடம் என்ன அங்கிள். இதுவா நம்ம தமிழ் சமுதாயம்? இதுவா நம்ம தமிழ்நாடு? அப்ப சரியான பாதையை கொண்டு செல்வதற்குண்டான வழிமுறைகளை அத்தனை அறிஞர் பெருமக்களும், ஏன்னா நான் மின்துறையிலிருந்து வந்த நபர், நான் மின்சார பணி செய்து விட்டு வந்த நபர், திருக்குறளால் என்ன இந்த உயர்த்திய அதாவது மாணவர்களை கொண்டு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையில வந்த நபர். இதுல உணர்ந்ததுனால் இந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய செயலுக்கு. ஆனா நீங்க அறிஞர் பெருமக்களாக, தமிழால் உயர்ந்த அறிஞர் பெருமக்களாக நான் காண்கிறேன் உங்கள் அனைவரையும். அதாவது ஆறுமுகம், செந்தில்குமார் ஐயா, கலைமாமணி இசையன் ஐயா, அப்புறமா வந்து தலைமையர் வரவேற்புரை சுப்பிரமணியன் ஐயா, இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில நீங்க மாதம் நீங்க உங்களுடைய செயல்பாடு இருந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் நம்ம சிறப்பான வழிகாட்டல் நீங்க செய்தீங்கன்னா செயலில் களத்தில் இறங்கி செய்வதற்கு நாங்க தயார். அந்த வழிமுறையை நம்ம வந்து அதாவது கொஞ்சம் வேகப்பட்டு கொண்டு போகணுன்ற ஒரு அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வேண்டுகோளை வைத்து என்னுடைய அந்த தோற்றத்தினுடைய செயல்பாடு வீட்டுக்கு வீடு சென்ற நிலையில் இருந்து இப்போ மாவட்டத்துக்கு சென்ற நிலையை முடித்து அடுத்து அருள் ஐயா கிட்டே வந்து ஐயா இந்த மாவட்டத்துல கொஞ்சம் குறைபாடுங்க ஐயா, ஏன் அப்படி கேட்கறான்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நிலையில அதை ஐயா நாம் பார்த்துக்கலாங்க ஐயா, அது கொஞ்சமா முயற்சி எடுக்கலாங்க ஐயா சொல்லியிருக்காரு அருள் ஐயா. வந்தவங்களை வந்து அதை முழுமையா கொண்டு வந்து முற்றோல் செய்விக்கணும், அந்த மாதிரி முயற்சி எடுங்க ஐயா சொல்லி கேட்டேன் நானு. செய்யலாங்க ஐயா, கொஞ்சமா சிறுக செய்யலான்றாரு. அப்போ ஒரு கிராமத்துல ஒரு நபர் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடியதுதான் தோற்றம் மூலமாக அந்த கல்வியும் திருக்குறளும் நம்ம உள்ள கொண்டு போகலாம். உடல் நலத்தோடு கொண்டு போகும்போது அந்த பெற்றோர்கள் வந்து ஆர்வம் கொள்றாங்க. நம்ம சாதாரண திருக்குறள் படின்னு சொல்றது கிடையாது. உடல்ல வந்து சிறு சிரமம் இருந்தா கூட அதுக்குண்டான சித்த வைத்திய முறை, ஆயுர்வேத வைத்திய முறை, ஆங்கில மருத்துவ உடனே போகணும்னு சொல்ல மாட்டேன்.
அது மாதிரி உடல் வைத்தியம் ஐயன் வள்ளுவர் உடலுக்கு இதுவே வேண்டான்றாரு, மருந்து என வேண்டாம் யாக்கைக்குன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நேரா நீ மருந்து எல்லாரும் எது இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் போய் ஊசி போட்டு வர, தலைவலி இருந்தாலும் ஊசி போட்டு வர, வயிற்று வலி இருந்தாலும் ஊசி போட்டு வர. அப்போ ஐயன் வள்ளுவர் கூறிய மிக அற்புதமான குரல்கள் இருக்கும் போது ஏன் இந்த நிலை? அதனால தோற்றத்தில் ஆரம்பித்து வளர்ச்சியில், அதாவது தமிழ்நாடு முழுமையாக சென்று, அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக தென் சென்னை மாவட்டத்திலுமே திருக்குறள் பயிற்றுவித்தல்ல நான் நிக்கிறேன். அதே நேரத்துல திருவள்ளுவர் சிலை நிலை அதை வெள்ளி விழா ஆண்டு போது விருது அளித்து எனக்கு கௌரவப்படுத்தினார்கள். அடுத்து உலக திருக்குறள் மையம் சார்பாக மோகன்தாஸ் அண்ணன் திருக்குறள் தூதர் என்ற ஒரு வாழ்த்து விருது கொடுத்திருக்காரு. அன்பு அண்ணனாக இவர் வந்து, ஐயா உங்களை எப்படி நான் விட்டுட்டேன், நீங்க வாங்க இந்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்து பேசுற அளவுக்கு அதை வளர்ச்சி கண்டேன். அதே மாதிரி மாணவ செல்வங்களை வளர்ச்சி காண வேண்டும் என்ற தூண்டுதல் தான், எண்ணம் தான் என்னுடைய மனதில் இந்த அளவுக்கு என்னுடைய பேச்சை இந்த அளவுக்கு நான் செய்திகளாக ஒரு அன்பு செய்தியாக, ஒரு சிலதை தவறா இருந்தா நீங்க மன்னிக்கணுங்க ஐயா அனைவரும். அதாவது சின்ன சின்ன செயல்ல வந்து ஏதாவது கொஞ்சம் சாதமா சொல்லுவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் மன்னிக்கணும். அத்தனை அமைப்புகளை வந்து கூட்டம் போட்டு நம்ம பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமே மிக சிறப்பான கூட்டமாக அத்தனை அமைப்புகளில் ஒரு அமைப்பு மட்டும் இல்லாமல் அத்தனை அமைப்புகளையும் இணைத்து நம்ம வந்து நான் துணையா நிக்கிறேன் அண்ணனுக்கு, அவருக்கு செய்யணும் அண்ணனுக்கு துணையா நிற்கிறேன். அத்தனை அமைப்புகளையும் கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணுமோ செய்து வரும்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே காண முடியும். தனிப்பட்ட அமைப்பினுடைய வளர்ச்சியை விட தமிழ்நாட்டினுடைய மாணவ செல்வனுடைய உயர்வு வளர்ச்சி அதுதான் மிக சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வனை உயர்த்துவது தான் பெருமை மகிழ்ச்சி இருக்கு இல்லையா. ஐயன் வள்ளுவரே வந்து ஒரு சித்தராக ஞானியாக இந்த அளவுக்கு வழிகாட்டிருக்காருன்னா அந்த திருக்குறளே இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருப்போமா, நம்ம அறிவை பெற்றிருப்போமா? அதனால் மிக சிறப்பான ஒரு வழியை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றியும் அத்தனை அன்பர்களையும் நாம் வணங்கி இந்த அமைப்புக்கு மிக சிறப்பான அமைப்பாக தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம், தமிழியல் அதாவது மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இலக்கிய இணைந்து நடத்தக்கூடிய அந்த அமைப்பு மூலமாக 40வது ஒரு இடத்தில் என்னுடைய சிறிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். இதுல ஏதாவது தவறா இருந்ததுன்னா நீங்க அனைவருமே அதாவது ஏற்று மன்னித்து, அதாவது அதுக்கு வழிமுறையில நான் வந்து அதை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொண்டு உலக திருக்குறள் முற்றல் இயக்கம் மூலமாகவும் உலக திருக்குறள் மையம் மூலமாகவும் மாணவ செல்வங்களை இந்த ஆண்டு இலக்கு 133 அதிகாரத்திற்கு 133 குழந்தைகளை விருதுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு இலக்காக என்னுடைய செயல் திட்டம் போட்டிருக்கேன். அந்த செயல் திட்டம் நான் அனுப்பிச்சிருக்கேன், அனுப்புறேன். எண்ணம் எண்ணியான்னு சொல்றாரு இல்லையா ஐயன் வள்ளுவரே, அந்த எண்ணமே அந்த உயர்வு பெறும், இயற்கையை வந்து நமக்கு வந்து வழிகாட்டும், வலிமை பெறும். எண்ணம் எழ எழ சொல்லாக செயலாக செயல் விளைவு தத்துவமாக உயர்ந்து நிற்கும். என்ன எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தின்படி நம்ம வாழ முடியும், செயல்பட முடியும், சொல்ல முடியும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்குமே நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பாக நம்மளுடைய திருக்குறள் பழனி ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டீர்கள் என்பதை பற்றி இப்பொழுது இன்றைக்கு நான் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தி வந்துட்டேன். இன்றைக்கு பாரதியாருடைய 144வது பிறந்த நாள். அதாவது அவர் வந்து அறிவே தெய்வம் என்று சொன்னவர். மகாகவி பாரதியார் அறிவே தெய்வம் என்று சொன்னவர். அத்தகைய அறிவின் பயப்பட்ட திருக்குறளை பற்றி இன்றைக்கு தாங்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். பாரதியார் வந்து இந்த சமுதாயம் ஆணும் பெண்ணும் நிகராக சரிநிகர் சமானமாக வாழ்வோம் என்று சொன்னவர். பெண்களுடைய வாழ்க்கை, அதாவது ஏன் பெண் உயர்வு என்று சொன்னார் என்று சொன்னால், பெண் உயர்ந்தால் நாடு உயரும், சமூக உயரும், ஏன்னா எல்லாமே குழந்தைங்க வளர்ப்புல இருந்து பெண்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால இன்றைக்கு பாரதியாருடைய பிறந்த நாளில் அவருடைய புகழை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய கருத்தை போற்றுவோம். நான் வரவேற்புரை சொல்ல நினைத்திருந்தேன், அது உங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் மறந்துவிட்டேன், மன்னிக்கவும் ஐயா. அதனால ஏனென்றால் இன்றைக்கு பாரதியார் வந்து ஒரு மிகச்சிறந்த உலக மகாகவி, தேசிய கவி. அவர் இறந்த போது, அதாவது வாழும் காலத்தில் பாராட்டப்படவில்லை என்றாலும்
சிலர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இயற்கை எய்திய பிறகு சாரதா அன்னை வந்து ராமகிருஷ்ணனுடைய புகழை மிக உயரத்துக்கு கொண்டு சென்றவர். சொல்லுவாங்க சாரதா அன்னையை பத்தி சொல்லுகின்ற பொழுது, சங்க ஜனனி என்று சாரதா அன்னையை விவேகானந்தரை உருவாக்கிய ஒரு குருவாக அம்மா இருக்காங்க. அதுபோல பாரதியார் வந்து சொல்வார், சகோதரி நிவேதிய தேவதை என்னுடைய கண்ணை திறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு. நீங்கள் வந்து உரையாற்றுகின்ற பொழுது சொன்னீர்கள் மிக அருமையாக, ஏதோ பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடையில் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் நிறைவாக சொல்லுகின்ற பொழுது 133 குழந்தைகளை நான் எண்ணுகின்ற எண்ணம் உயர்வாக இருந்தால் எல்லாம் செயல்கூடும் என் நானே அம்பலத்தை என்று சொல்லுகின்ற வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கு பதிவு செய்தீர்கள் ஐயா. உங்களுடைய பெயரிலேயே பழனி இருக்கின்றது. அந்த பழனி ஆண்டவருடைய கருணையினால் மிக சிறப்பாக உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். ஏனென்றால் இன்றைக்கு வந்து இந்த சமூகம் குழந்தைகள் அவர்களை நன்றாக நாம் உருவாக்கிவிட்டு சென்றால்தான் எதிர்வரக்கூடிய தலைமுறை மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ முடியும் என்ற கருத்தை முன்வைத்தீர்கள். வாழ்த்துக்களை. இப்பொழுது நம்மளுடைய ஐயாசம் ஐயா இருக்கிறார்கள், கோபன் ஐயா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. கோபன் ஐயா பேசுங்க. ஒரு நிமிஷம். நீங்க பாரதியாருடைய நினைவு நாள் சொன்னீங்க, பிறந்த நாள் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், அதை விட முக்கியமானது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம அததான் நம்ம அந்த எண்ணத்துலதான் வந்து என்னுடைய பயணம். கண்டிப்பா அதான் சொல்லணும்னு நினைச்சேன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று கல்வியை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கல்வி இருந்தால் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே டூல்ஸ் என்னவென்றால் கல்விதான். அதுவும் அறிவியல் கல்வி, இன்டர்நேஷனல் மேன் மேக்கிங் என்று சொல்லக்கூடிய உலக மானுடத்தை பார்க்கின்ற ஒரு கல்வியை தான் ராமகிருஷ்ணர் பாரதியார்லாம் நினைக்கிறார். அதை அந்த வகையில் மிக சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா. கோபன் ஐயா அவர்களும் ஐயாசம் ஐயா அவர்களும் கருத்தை பகிர்வார்கள். வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாதிரியார் பாடியிருக்காரு, ஞாபகம் வருது இன்னைக்கு. அதை பத்தி நினைவு கொண்டது மிகவும் நன்றி. இன்னைக்கு வந்து முனைவர் திலகவதி அவர்கள் மிக அருமையாக வரவேற்புரை வழங்கி ஐயாவையும் அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த சிறப்புரை வந்து இது ரொம்ப புதுமையா இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தவங்க வந்து நாங்க பண்ணியிருக்கிற சாதனைகள் இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இவர் வந்து இதை அவரும் அணுசக்தி துறையெல்லாம் பண்ணியிருக்காரு, நானும் அணுசக்தி துறையெல்லாம் பணி செய்திருந்தேன். அதை வந்து நடுவில் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து கிராமத்தை வந்து ரொம்ப டெவலப் பண்ணி அங்கே வந்து இந்த திருக்குறளையும் அப்புறம் வேதாத்திரி மகரிஷி அவருடைய உபதேசங்களையும் அது ரெண்டும் ஒருங்கே வாய்க்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவருடைய வழிமுறைகள் எல்லாம் நிறைய எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி பார்த்துருக்கேன், எங்கள் உறவினர்கள் கூட பண்ணியிருக்கிறார்கள். அது ரெண்டையும் சேர்த்து அது ரெண்டு தான் அவர் வேதாத்திரி மகரிஷியுடைய அறிவுரைகள். அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆனால் ரொம்ப அருமையான வேலை பண்ணியிருக்காங்க அவங்க இதில் கிராமத்தில். அவங்க மாணவர்களை அவருக்கு எத்தனை கருத்துக்கள் எவ்வளவு ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து எல்லாமே திரும்ப நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப அவர் சொன்னது அந்த பெற்றோர்களுக்கு முதலில் அவர் திருக்குறளுடைய மேன்மையை கொடுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப 100% கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பண்ணினா தான் முடியும். ஏன்னா இந்த மெக்காலே டயத்தில் அப்போல்லாம் இருந்தபோது இந்த உறுப்பு போடுறது தான் இது பாடம் அந்த டயத்தில். அப்புறம் மெக்காலே வந்து கொஞ்சம் மாற்றினார் அதெல்லாம். ஆனாலும் அந்த உருப்போட்டு அதை எழுதுறது, அதுக்கு மதிப்பெண் கொடுக்கறது அப்படின்னே வந்திருக்குது. ஸோ அதில் எவ்வளவு லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு, இப்போ எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த இவர் சொன்னதை பார்த்தா அந்த உருப்போடுறதுங்கிறது அது வேண்டியது. அது தான் நமக்கு வந்து மனசுல இருந்து, அதுவும் இளம் மனதில். ஆமா, வேற எங்கேயும் போகாது. அதுவும் இந்த காலத்துக்கு எங்கெங்கேயோ போற மனத்தை அதை வந்து இது பண்ற ரொம்ப நல்ல வழி. அதை வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் வந்து இது கேட்கறது ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து மாணவர்கள் அவரு 15 வருஷமா அவங்க வந்து
இந்த இதுல ஈடுபட்டு இருக்கார்கள். அவர் மனைவி ஆட்டம் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் உழைச்சிருக்காங்க. அவர் பண்ண மாணவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாணவர் அவரிடம் பயின்ற மாணவர் வந்து அவர் வந்து ஒரு அதுக்கப்புறம் பெரிய வேலையிலையோ பெரிய பதவியிலையோ இருந்து அவங்க வந்து திரும்ப வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல சொன்னா நமக்கு வந்து ஒரு உதாரணம் கிடைக்கும். அந்த மாதிரி யாராவது மாணவர் பண்ணியிருக்காரா? நீங்க நீங்க பயிற்றுவித்த மாணவர் யாராவது வந்து இந்த மாதிரி நீங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி அந்த மாதிரி அது அது ஒரு உந்துதல் தானே அந்த குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடத்தி இருக்கீங்களா? அது உதாரணமாக தெரியும் இல்லையா, அதுக்காக கேட்கிறேன். ஆமாங்க ஐயா, அது வந்து திருக்குறள் முழக்கம் என்ற பொருள் உணர்ந்து முழக்கமிட வச்சிருக்கான். 4 நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கான். அதாவது பொருள் உணர்ந்து முழக்கமிடணும். அப்புறமா வந்து ஒரு குழந்தை வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சு தமிழ் பாடம் எடுக்கிற தாத்தான்னு சொல்லி தமிழ் பாடம் எடுத்து இப்ப வந்து நாமக்கல்ல வந்து படிச்சுட்டு இருக்காப்ல. வினாடி வினால வெற்றி பெற்றாப்ல நேற்று. அது மாதிரி ஒரு அந்த உயர்வு இருக்கு 11ஆம் வகுப்பு. ஏன்னா இப்ப 5 வருடமா தான் இந்த மாணவர்கள் வரா. அதாவது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல வரும்போது இப்பதான் வந்து அந்த அடுத்த நிலைக்கு வராங்க. 12ஆம் வகுப்பு முடித்தாதான் கல்லூரி. அந்த கல்லூரி வாழ்க்கை வந்து முதல் குழந்தையாக சுஸ்மிகான்னு ஒரு குழந்தை நாமக்கல்ல வந்து தமிழ் பாடம் எடுக்கிற தாத்தா, தமிழுக்கும் திருக்குறளுக்கும் நான் சேவை செய்வேன் உங்களை மாதிரியே சொல்லி அந்த நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து அசோக் நகருடைய பள்ளி வளாகத்தில் அந்த செய்தியை எனக்கு உறுதி கொடுத்துட்டு போயிருக்காப்ல. அப்புறம் உங்க மாவட்ட குழு எல்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் இயங்கி கொண்டிருக்கிற இல்லையா மாவட்ட குழு நீங்க சொன்னது? ஆமாங்க, உலக திருக்குறள் முற்றல் இயக்கம் மூலமாக மாவட்ட குழுக்கள் இயங்கி வருகிறது. புத்தகம் கொடுக்குறோம். உலக திருக்குறள் முற்றல் இயக்கம் மூலமாக சி பார்த்தசாரதி, அதாவது சி ராஜேந்திரனும் வலைத்தமிழ் பார்த்தசாரதியும் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மூலமாக வரக்கூடிய நூல்களை, அதாவது திருக்குறள் நூல்களை மாவட்டத்திற்கு 500 முதல் 1000 புத்தகம் கொடுக்குறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான முயற்சியாக எடுக்கிறோம். அது வந்து நம்ம மயிலை திருவள்ளுவர் சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் சேர்ந்து செய்யலாம் இல்லையா? அதாவது நாங்க தயாராங்க ஐயா. அண்ணன் சொன்னீங்கன்னா நான் அங்க வந்துடுறேன். நன்றி நன்றி. சேவன் அண்ணன் வந்தாருன்னு சொன்னார்னா அங்கேயும் வர தயார். இப்ப வந்து அரும்பாக மாறி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ அசோக் நகர் மகளிர் பள்ளி அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாச்சு. இப்ப சென்னை மாநகர்ல ஒட்டுமொத்தமா நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு ஒரு வழிகாட்டல் பண்ணிருக்காங்க. திருவான்மூர் வந்து அரசுடைய செயல்பாட்டுல அதாவது திருக்குறள் திருப்பணி திட்டத்துல முதல்வருடைய திருப்பணி திட்டத்துல திருவான்மூர் போயிட்டு இருக்கேன் நான். இப்போ அருமை அருமை. ஐயாசாமி கேட்கும். வணக்கம். வணக்கம். எனக்கு நெட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதனால விட்டு விட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. நான் இடையில ஏகப்பட்ட சிரமப்பட்டு இது பண்ணி இப்போ வந்து இணைந்திருக்கிறேன். ஆனா நம்ம காக்கோ பழனி திருக்குறள் பழனி ரொம்ப ரொம்ப உற்சாகமா பேசினாரு. இடையில போயிட்டு வந்தாலும் உற்சாகமா பேசினாரு. அவரு கேட்கல. அடுத்தது உதய பேச சொல்லுங்க. ஐயாவோட இணைந்திருக்காங்கல்ல உதய் ஐயா. உதய் ஐயா ஐயா இருக்காங்களா? உதய் ஐயா உதய ஐயா வந்துருச்சு. மறுபடியும் வந்துருச்சு. அப்பவும் போயிட்டு வருது. ஏன்னா மின்சாரத்துறையில வேலை பார்த்த பழனி ஐயா வந்து பேசுறாங்க. அதனால அப்பப்ப கரண்ட் போயிட்டு வருது இணையம். ஐயாசாமி ஐயாவுடைய மைக்கு மட்டும்தான் கோளாறுங்க. மைக்ல மட்டும்தான் பிரச்சனை. அப்படியா? நெட்லாம் இருக்கு, அவரோட மைக்கு தான் பிரச்சனை. நெட் இல்ல. இப்போ நம்ம என்னுடைய போன் உள்ள ஹாட்ஸ்பாட்டை வச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான்.
ஓகே ஓகே மறுபடி இவரு உதய் பேசின பிறகு நான் பேசுறேன். அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. நீங்க OnePlus மேடம்? விவோ யாரு? உதய் இருக்காரு பாருங்க. அதான் அந்த விவோ விவோ 190 அவங்க பேசிட்டோம். உதய பாட்டி அம்மா இருக்காங்க, பாட்டியம்மா இருக்காங்க. அவங்கள பேச சொல்லுங்க, அவங்க பேசிட்டோம். பாட்டியம்மா பேசிட்டோம். ஐயாவோட சொற்பொழிவு ரொம்ப அருமையா இருந்தது. பெயருக்கு ஏற்றவாறு அவர் பழனினால அந்த முருகரே வந்து நமக்கு அத்தனையும் சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா முதல்ல இருந்து எவ்வளவு பாடுபட்டாருங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல அந்த அவரு இருந்த வந்து ரொம்ப குக்கிராமமா இருந்தது. அந்த கிராமத்துல வந்து அவர் குழந்தைகளை வந்து எப்படி ஒவ்வொருத்தரையும் அனுசரிச்சு ஒவ்வொருத்தரையும் ஆர்வம் மூட்டி எப்படி ஆரம்பிச்சாருங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த திருக்குறள்ல குழந்தைகளை வந்து கத்தா நிச்சயமா நல்லவர்களாக திகழ்வார்கள்ங்கிற அந்த இதை வந்து அந்த கிராமத்து மக்களுக்கு முதல்ல வேணும். பெற்றோர்கள் ஒத்துழைச்சா நிச்சயமா குழந்தைகளும் நல்லா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் கல்வி மன்றம் வந்து ஆரம்பிச்சு அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து அவர் எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு இதுவா போய் செஞ்சாருங்கிறத அவருடைய பேச்சில இருந்தே நல்லா தெரிந்தது. குழந்தைகள் வந்து அதிக மார்க் எடுக்கணும்னா அதை வந்து அவங்க பாராட்டி செஞ்சதுனால அந்த குழந்தைகள் நல்லா ஒரு பாராட்டு பெற்று அவங்க இன்னும் விடாமுயற்சியோட நல்லா திருக்குறளை இது பண்ணாங்கன்றத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் 2010 2012 வரைக்கும் திருக்குறள் அந்த முற்றோதல் ஆரம்பிக்கப்பட்டதை சொன்னாரு. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து குரல் ஒப்பித்தால் மட்டும் போதாது, அதை வந்து நம்ம நடுவுல ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அதையும் சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளை பழக்கம் பண்ணணும்னாரு. அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருங்கிறது அவருடைய பேச்சில இருந்தே நன்னாக தெரிந்தது. பெற்றோர்கள் உணர்ந்தாதான் பிள்ளைகள் வந்து நல்லா கல்வி கற்பாங்கன்றத அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த முதல்ல வந்து இந்த சென்னை மாதிரி பள்ளிக்கு சென்று 2 வழியில திருக்குறளை வந்து படிக்க ஏற்பாடு செஞ்சதையும் நம்ம தமிழ்நாடு அரசு ஒத்துழைத்ததையும் சொன்னாங்க. அப்புறம் உலக திருக்குறள் மையம் அதுலயும் அவர் இது பண்ணிருக்காரு. பயிற்றுனர்களை அமைச்சு அந்த 1330 குறளையும் பயிற்றுவித்தலுக்காக அவங்க ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க. அப்புறம் தென் சென்னைக்கு ஐயாவை வந்து நியமித்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. மாணவர்களுக்கு மனதில் வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த அதாவது வீட்டுல பிரச்சனை, அப்பா அம்மா வந்து பாடத்தை படி இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த செல்போன் அந்த இதுலயும் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அந்த தொய்வு ஏற்படுது. அதனால அவங்களுக்கு இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பெற்றோர்களையும் அழைச்சிட்டு வந்து அவரு என்னதான் பாடுபட்டு இது பண்ணாருங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. உதவி போயிட்டார். ஐயா நீங்க தொடருங்க ஐயா. சாமி ஐயா. நான் சரியா சிக்னல் கிடைக்கல. நீங்க வீடியோ மாத்திரம் ஆஃப் பண்ணிட்டு உங்க கருத்தை சொல்லிடுங்க, முடிச்சிருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிக்னல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். சரி, அனைவருக்கும் வணக்கம். இப்ப இவரு பேசுனது பழனி பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறப்பா இருந்ததுன்னு சொல்றத நம்ம இவங்க நம்ம பாட்டியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னதுல இருந்துட்டு ஆமா அவங்க சொன்னதுல இருந்துட்டு இவர் எப்படி பேசினாரு என்ன ஏதுங்கிறத நான் ஒப்பிக்கிறேன். இவர் இன்னும் நிறைய சாதனைகளை புரிந்து
மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லிடலாங்க. ஹலோ, நன்றி சொல்லிடுங்க. சரிங்கம்மா. ஆக்சுவலா நானும் வந்து சொல்லிடுறேன். ஐயாவோட பேச்சு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது கல்பாக்கத்துல இருந்து கேளம்பாக்கம் போகும்பொழுது வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்ல அவர் போயிருக்கும் போது ஐயா அப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அது போல நானும் ஒரு கணினி, உங்களோட பேச்சை உன்னிப்பா கவனிச்சேன். அதாவது பன்னாட்டு இணையம் வந்து வளரணுன்றதுக்கு செய்யணும் ஐயா எடுத்துட்டு வர்ற முயற்சியில உங்க செயல்பாடு நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இது வந்து போய் சேருங்க. ஏன்னா இந்த உங்களோட பேச்சு வந்து யூடியூப்ல பதிவு செய்யப்படும். இன்னைக்கு நைட்டே வந்து பதிவு செஞ்சிருவோம். இது எல்லாருக்கும். அது போக வந்து ஃபேஸ்புக்ல தொடர்ந்து ஒரு 800 பேர் வரைக்கும் இணைப்புல இருக்காங்க. அதுல ஆவரேஜா வந்து ஒரு 20-30 பேர் வரைக்கும் இன்னைக்கு அந்த பேச்சை வந்து கேட்டுப்பாங்கிறதையும் இங்க பதிவு செய்யறேன். இந்த இன்னைக்கு நடைபெற்ற இந்த நம்மளுடைய இணையத்தினுடைய கூட்டத்துல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றினை தெரிவித்து கூட்டத்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி. தங்கை நன்றி, தங்கை நன்றி, தம்பி வாழ்க வளமுடன். மேடம் முடிச்சிடலாமா?